சின்ன புக்கு கொடுப்பாங்க வாசிக்கிறத பற்றி. ஏன்னா நிறைய பேர் அதுங்கிட்ட கேட்பாங்க, குழந்தைங்களுக்கு எப்போ படிக்கணும், அது லைப்ரரியன், அது 6 மாசத்துல படிக்கலாமா, 3 வயசுல படிக்கலாமா, எப்போ படிச்சா நல்லதுன்னு சொல்லி அது எல்லாருக்கும் சொல்லும். பிறந்த அன்னைக்கே படிங்க அப்படின்னு சொல்லும். குழந்தைங்க மைண்டு அப்பவே ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த தாள் வேணும்னா பிறகு நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அது என் கேளுங்க. நான் ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் நான் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் அனுப்புறேன். இது ஒன்று என்னுடைய மாணவர் ஒரு ஆசிரியராக இருக்காரு, அவர் பக்கத்தில் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்தேன். வேணா வேகமா மட்டும் வாசிக்கிறேன். குழந்தைகள் படிக்க பிறந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைகளுக்கு படியுங்கள், பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சிந்தனை திறனும் மூளை வளர்ச்சியும் அதிகரிக்கும், ஞாபக சக்தி வேகமாக பெருகும், புத்தகம் படிக்கும் ஆசை வளரும், பெரிய திறனாளி ஆவார், படைப்பாற்றல் மிளிரும், குழந்தைக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியான தனி உறவு நேரம் வளரும், குழந்தை நிறைய புது வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும், பேச்சு திறன் வேகமாக வளரும், பல மொழி பேசுவது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், மகிழ்வான நலமான வாழ்வுக்கான தன் மதிப்பு வளரும், கவனிக்கும் திறன் விரைவில் வளரும், உங்கள் குழந்தை பள்ளிக்கு செல்ல தயார். இது 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், 1 மாசத்திலேயே படிக்க துவங்கலாம். குழந்தையோடு சேர்ந்து படிப்பது எப்படி? ஒவ்வொரு நாளும் சேர்ந்து படியுங்கள். படுக்கும் வேளைதான் படிக்க மிக சிறப்பான நேரம். குழந்தையை அணைத்து கொண்டு படியுங்கள், இது செல்லம் கொஞ்சம் நேரம். மகிழ்ச்சியான குரலோடு படியுங்கள், உணர்ச்சியோடும் நகைச்சுவையோடும் வாசியுங்கள். குரலிலே சந்தம் லயம் தாளம் வெளிப்படும்படியாக படியுங்கள். குழந்தையோடு கலந்துரையாடுங்கள், படங்களை பற்றி பேசுங்கள், படங்களில் உள்ள பொருள்களை காண்பித்து அதன் பெயர்களை சொல்லுங்கள், கேள்வி கேளுங்கள், பதிலும் சொல்லுங்கள், அடுத்து என்ன நிகழப்போகிறது என்றும் கேளுங்கள். மீண்டும் மீண்டும் படியுங்கள், இது கல்வி கற்க துணை செய்கிறது. எப்பொழுதும் வார்த்தையையும் சொற்றொடர்களையும் முழுமையாக வாசியுங்கள். எந்த வார்த்தையையும் எழுத்து கூட்டி வாசிக்க கூடாது. சேர்ந்து படிப்பதையும் கதைகள் சொல்வதையும் மகிழ்ந்து அனுபவியுங்கள். படிப்பது மட்டுமின்றி குழந்தைக்கு பாட்டும் பாடுங்கள், நாள் முழுவதும் பாடுங்கள். நான்லாம் படிக்கும் போது நிறைய பேர் கிராமத்தில் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் படித்தேன். எங்கள் அப்பா 8ஆம் கிளாஸ் படித்த வாத்தியார். அப்போ நான் எப்படி எழுதுவேன்னு சொன்னால் பா இட்டி பாட்டின்னு சொல்லி மண்ணில் வச்சுட்டு கையை எழுதுவோம். இப்போ சிலர் அதே மாதிரி பல்பத்தை வச்சு எழுதுவாங்க, பென்சில் எழுதுவாங்க, பேப்பரில் எழுதுவாங்க. என்னுடைய ஒய்ஃப் அதுவும் அமெரிக்கன் லேடி, அதுங்கிட்ட சொன்னா இது எப்படி இப்படி எழுத்து கூட்டி படிக்கிறீங்களே, நாங்கள்லாம் எழுத்து கூட்டியே படிச்சது கிடையாது, அப்போ நீங்கள் எப்படி படிச்சீங்க? நாங்கள் வார்த்தையை படித்தோம். அப்போ ஒரு புஸ்தகத்தை கொடுத்தா நான் 4 நாள் எடுப்பேன் படிக்கிறது, அது 1 நாளில் முடிச்சிடும். என் பையனும் மகனும் அதை விட வேகமாக படிப்பாங்க. வார்த்தைகளையும் சென்டென்சஸையும் அப்படி படிக்கிறாங்களே கண்டு எழுத்து கூட்டி படிக்கிறது கிடையாது. ஆக இந்த மாதிரி பல மாற்றங்கள் நடக்குது. குழந்தைகள் எப்பவும் ரெடியா இருக்காங்க. இந்த தாள்களை நான் ஐயா கொடுக்குறேன், யார் வேணாலும் கேளுங்க. எவல்யூஷன் பரிணாமத்தை பற்றியும் அதோடு சேர்ந்த பல முக்கியமான காரியங்கள், பயோடைவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டார்வின் சொல்லி 150 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா அந்த கடந்த 20 வருஷத்துல 10 வருஷத்துல 5 வருஷத்துல 3 வருஷத்துல எண்ண முடியாத பல மாற்றங்கள் வளர்ச்சிகள் வளர்ந்திருக்கேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைட் ஷோ காமிக்க போறேன். இதுல இன்னொரு கருத்து உங்களுக்கு வேண்டியது என்னவா இருக்குன்னு சொன்னா, சுற்றுப்பட்டு இருக்கிற விஷயங்களை காத்தே நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. பெரிய பெரிய சயின்ஸ் வேணும், பெரிய பெரிய லெபார்டரி வேணும்லாம் பார்க்க வேண்டாம். சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி SpartanLive.in என்கிற வெப்சைட்டில் நேரடியாக வெப் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வர முடியாத உங்களுடைய நண்பர் இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டில் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அவங்க பார்க்க சொல்லுங்கள். வெப் டைரக்ட் டெலிகாஸ்ட் www.SpartanLive.in வெப்சைட்டில் நேரடியாக இணையதள ஒளிபரப்பு போயிட்டுருக்கு. இதோடைய CD பிறகு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கோம். பட் இப்போ உடனடியாக நேராக கையோடைய வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா, உங்கள் நண்பர்கள் பார்க்கணும்னு சொன்னால் அவங்க ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள். நன்றி.
பரிணாமத்தை வச்சு என்ன கத்துக்கலாம், உயிரினங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறத வச்சு என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். இது சென்னையை சுத்தி இருக்கிற பயோடைவர்சிட்டி. சுமார் 350 செடிகள் இருக்குது, ஒரு 150 பறவைகள் இருக்கு, 70 பட்டர்ஃபிளைஸ் இருக்கு. நீங்க எந்த ஊர்ல போனாலும், நீங்க எந்த வில்லேஜில் இருந்தாலும் அந்த சுத்துப்பட்டில் இருக்கிறத இப்ப அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எக்ஸாக்ட் நம்பர் வேணும்ட்டு கிடையாது. அந்த அதை ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்றதே ஒரு பெரிய விஞ்ஞான வரிச்சு. ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த மரம் வேற இல்லையா, இந்த மரம் வேற இல்லையா, இதுக்கு பேர் நான் பிறகு சொல்லி தரேன், சயின்ஸ் பேர்லாம் சொல்லி கொடுக்குறேன், ஆனா இந்த மரத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எத்தனை வித்தியாசமான மரம் உங்களால லிஸ்ட் பண்ண முடியும், லிஸ்ட் பண்ண சொல்லுங்க. பார்க்குற பறவைகளை பார்க்க சொல்லுங்க, அதுக்கு தமிழ் பேர் என்ன, பிறகு ஆங்கிலம் பேரை பிறகு சொல்றேன், சயின்டிபிக் பேர் இருக்குது அதுவும் பின்னால சொல்றேன். அதை ஃபேமிலிக்குள்ள கிளாசிஃபை பண்றாங்க, அது வேணா கூட பின்னால சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல துவங்கினா போதும். பரிணாமம் நம்ம சொல்றது சும்மா ஏதோ எவல்யூஷன், டார்வின் சொல்லிட்டாரு, சயின்டிஸ்ட்லாம் படிக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உலகத்திலேயே பெரிய காப்பியம் ஒன்று இருக்குன்னா அது எவல்யூஷன் தான். அது இது மகாபாரதம் கிடையாது, இது ஒடிசிஸ் அண்ட் இலியஸ் கிடையாது, இது பைபிள் கிடையாது, இது ராமாயணம் கிடையாது. இதுதான் பெரிய பெருங்காப்பியம். ஏன்னா எல்லா விதத்தையும் இதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறது. இதை படிக்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது, நம்முடைய வரலாற்றினுடைய துவக்கம், ஆரிஜின் சொன்ன உடனே அப்ப என்ன திடீர்னு எவ்வளவு நாளைக்கு நேத்து வந்தோமா, இல்ல 10,000 வருஷத்துக்கு முன்னால வந்தோமா, 10 கோடி வருஷத்துக்கு முன்னால வந்தோமா, அந்த கேள்வியை போட்டுணும் மைண்ட்ல. நீங்க ஒரு தியாலஜியன் கிட்ட, ஒரு ரிலீஜியஸ் ஆள் கிட்ட, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. குழந்தை அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டோம், சயின்ஸ்ல இந்த டேட் சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்களே. பைபிள்ல கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, 4004 BC ஆதாம் ஏவாள் உற்பத்தி ஆகணும்னு சொல்லுவாங்க. அது யாரோ ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாரு. அந்த காலத்துல கேள்வி கேட்டப்போ ஒரு பதில் சொல்லி ஆகணும். எத்தனை விதத்துல அதுக்கும் உண்மை பரிணாமம் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒரு 400 கோடி வருஷம் வித்தியாசம் இருக்குது அதுக்கும். ஒரு அக்யூரேட்டா எவ்வளவு இன்றைய நிலையில விஞ்ஞானம் மூலமா நமக்கு ஒரு பதில சொல்ல முடியுமோ அந்த பதில கொண்டு வரலாம். அதுல மாற்றங்கள் வரலாமா, வரலாம். விஞ்ஞானம் இதுதான் பினிஷ்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு சிறு கருத்துக்கள் மாற்றுக்கள் வரலாம். ஆனா நமக்கு வேற வழியே கிடையாது. அதை விட்டுட்டு போய் கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொல்லிட்டாரு, சாமியார் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அது இன்றைக்கு உருப்படாது. அது நம்முடைய வரலாறு, டைம், ஹிஸ்டரி. ஒரு ஸ்கூல்ல போனீங்கன்னா, காலேஜில் போனீங்கன்னா 1000 வருஷம் ஹிஸ்டரி, 3000 வருஷம் ஹிஸ்டரி. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி ஒரு 3000 BC வரலாறு சொல்லுவாங்க. ப்ரீ ஹிஸ்டரின்னு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். எவல்யூஷன்லயும் பயாலஜில வந்தீங்கன்னா உங்க ஹிஸ்டரி என்னைக்கு நீங்க உற்பத்தி ஆனீங்களே அன்னைக்கு தான் உங்க ஹிஸ்டரி வருது. நம்மளாம் உயிரினங்களா இல்லாத அதுக்கு முன்னால் இருந்த காலமும் நம்முடைய வரலாறு தான். ஏன்னா உயிரினங்கள் எங்கிருந்து வந்துச்சு, உயிர் இல்லாத பொருள்கள் இருந்து தான் உயிரினங்கள் வந்துச்சு. அதனால நம்முடைய வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு. எவல்யூஷன் படிக்கிறதுனால பலவித கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும். நான் இப்ப கொஞ்சம் காமிக்க போறேன் அதை, கனெக்ஷன்ஸ் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி. பிறகு சயின்ஸ் படிக்கலாம், நல்ல சயின்ஸ் படிக்கலாம். கட்டிங் எட்ஜ் சயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டாப் லெவல் சயின்டிஸ்ட். இந்தியாவில் 5 இடம் இருக்கும், 4 இடம் இருக்கும். அமெரிக்காவில் 500 இடம் இருக்கும். ஜெர்மன்ல இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டியும் அப்படி இருக்கும். போட்டும் பிள்ளைகள் எல்லாம் எங்க வேணாலும் போய் படிக்கட்டும். இதான் அவங்க உலகம், இதான் அவங்க ஃபியூச்சர். இதை விட்டுட்டு அவங்களால மாறி இருக்க முடியாது. கட்டிங் எட்ஜ் சயின்ஸ் படிக்கிறதுக்கு இங்கே துவங்க வேண்டியிருக்கு. இது கனெக்ஷன்ஸ். போன ஒரு 5-6 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால எடுத்தது நான் நினைக்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னால எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படம் தாம்பரத்தில் எத்தனையோ தடவை இந்த படத்தை நம்ம போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. ஏன் பார்க்கறதுக்கு இது எலெக்ஷன் மாதிரி தான் இருக்குது, கட்சி மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுக்குள்ள பயங்கர சயின்ஸ் இருக்குது. இதுல ஏதோ சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளி இலையில வரலன்னு சொன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. போட்டோசிந்தசிஸ் இங்க தான் துவங்குது. இவர் என்ன கையை வச்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியல. அது திருப்பி வருவாங்களா, அவங்க புழைச்சிக்கிடுவாங்களா, தமிழ்நாட்டில் கட்சி வருமா என்னன்னு தெரியல. நீங்க ரிலீஜியஸ் ஆளா இருந்தா அது கடவுள் கூட செடியெல்லாம் படிச்சாரு, சூரியனையும் படிச்சாருன்னு நினைச்சுக்கிடுங்க. நான் அப்படி நினைக்கிறது கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனும் இந்த இலையும் நல்ல கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுது. அடுத்த படம் என்ன வேணும் நமக்கு, இந்த 7 வித வண்ணங்கள்ல இலை வேணான்னு சொல்லி வெளியே வர்றதுதான் பச்சை கலர். அதனால தான் இலை பச்சையா இருக்குது. பச்சை கலரை குளோரோஃபில்லால அப்சர்வ் பண்ண முடியாது, அதனால தான் இலை பச்சையா இருக்குது.
எதை அப்சர்வ் பண்ண முடியுது? ப்ளூ அப்சர்வ் பண்ண முடியுது, ரெட் அப்சர்வ் பண்ண முடியுது. அதான் நம்ம சயின்ஸ்ல போனீங்கன்னா ஒரு பெரிய கிராஃப் போட்டு காட்டுருவாங்க. எந்த பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு முக்கிய கிராஃப். அது எப்படி போடுறாங்க? ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யார் கண்டுபிடிச்சாங்க? ராமன் கண்டுபிடிச்சாரு, அவர் கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கையில கொண்டு போய் மெஷர் பண்ற அளவுக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த கதை இதான் சிம்பிள். இந்த இலை, அந்த குளோரோஃபில், இந்த சூரிய வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நிறைய இருக்குது. நீங்க சுவாசிக்கிட்டே விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி வருது உலகத்துலன்னு சொல்லி. அதுக்கு குறைவே கிடையாது. தண்ணிக்கும் குறைவே கிடையாது. அதுக்கு பொல்யூஷனா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அட்லீஸ்ட் மேல ஆவியா போய் வருது. இந்த ரெண்டு சாதாரண பொருட்களை வச்சுக்கிட்டு இந்த இலை சாப்பாடு செஞ்சதுனால தான் நீங்க பிழைக்கிறீங்க, நான் பிழைக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அலர்ஜி இருக்கு. நமக்கு பயங்கர பயோகெமிஸ்ட்ரி இருக்கலாம், என்னென்னமோ சயின்ஸ் உலகத்தில் நடத்திருக்கலாம். இன்ன வெதரிக்கும் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஃபுட் உற்பத்தி பண்றதுக்கு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. டெக்னிக் கிடையாது. அதை செய்யறது இந்த இலை மட்டும் தான் செய்யுது. அது எவ்வளவு நாளா செய்யுது? என்னைக்கு குளோரோஃபில் உற்பத்தி ஆச்சோ, உயிரினங்கள் தோன்றி ஏறக்குறைய 1 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இது வந்துடுச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் பலவித மாற்றங்கள். இந்த ப்ராசஸ்ல ஆக்சிஜன் வெளியே வருது. ஆக்சிஜன் வெளியே வந்தா அது ஒரு ஆக்சிடைசிங் கெமிக்கல். பூமியில் இருக்கிற பொருட்களை எங்கெங்க ஆக்சிடைஸ் பண்ணமோ ஆக்சிடைஸ் பண்ணுது. அயன்லாம் ஆக்சைடு ஆயிடுது. பிறகு அந்த ஆக்சிஜன் வர வர அது உயிரினங்கள்லாம் இந்த ஆக்சிஜன் எனர்ஜி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிஜனை விட்டுட்டீங்கன்னா இது செத்து போயிடும். ஆக்சிஜன் தேவை, இன்னைக்கு நமக்கும் தேவை. இப்படி உலகத்தையே மாற்றி அமைச்சிடுச்சு இந்த குளோரோஃபில் வந்ததுக்கு அப்புறம். அடுத்தது பிள்ளைகளுக்கு காமிங்க. இது ஒரு மழை காலத்துல வர ஒரு மின்மினி பூச்சியினுடைய பெண். இது நீங்க யூசுவலா பாக்குறது மின்மினி பூச்சி பறந்து போறத பாக்குறீங்க, அது ஆண். அதனுடைய பெண் இப்படி இருக்கும், அதுக்கு பறக்க தெரியாது. இப்படி இப்படி செக்மெண்டடா இருக்கும். இது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கேம்பஸ்ல கொஞ்சம் பெரிய கேம்பஸ், செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கிறதுனால மழை காலத்துல நைட்ல போனோம்னா கிடைக்கும். நான் ஒரு தடவை அதை கொண்டு வந்து ஒரு பேப்பர் மேல போட்டுட்டு, ஆக்சுவலா பைபிள்ல ஆதி ஆகமத்துல வெளிச்சம் இருக்குதுன்னு சொன்னார் ஒரு இதுலயே, அது மேல இதை போட்டுட்டு கேமராவை திறந்து வச்சிட்டேன். என்ன இந்த வெளிச்சம் இங்க இருந்து வருது? இதனுடைய செக்மெண்டட் பாடிக்கு பின்னால 2 வெளிச்சம் விடுற பொருள்கள் இருக்கு, கிளான்ஸ். அந்த வெளிச்சத்துல இதை படிக்க முடியாது. அது என்ன வெளிச்சம்? அது இது சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் எப்படி வந்துச்சு? இது நத்தைய சாப்பிடும். எங்கன்னா ஒரு நத்தை இருந்துச்சுன்னா போய் கடிக்கும். நத்தை என்ன பண்ணும்? அது பாடியை உள்ள இழுக்கும். இதனுடைய செக்மெண்டட் பாடி அது உள்ளே போகும், சுத்தி சுத்தி போய் நத்தைய கம்ப்ளீட்டா ஜூஸை எடுத்துட்டதுக்கு அப்புறம் இவர் வெளியே வந்துடுவார். நத்தை என்ன பண்ணுச்சு? எங்கெங்கயோ இலைங்களையோ கீழே விழுந்த தூசிகளையும் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்துச்சு. அந்த இலை என்ன? சூரிய வெளியில சன்லைட்டை எனர்ஜியா கொண்டு போனது. ஸோ அல்டிமேட்லி சன்லைட்டுடைய எனர்ஜி தான் இந்த இடத்துல. இதுக்கு பேர் பயோ லூமினசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கடல்ல நிறைய பொருள்கள் இருக்கு, ஃபங்கஸ் இதெல்லாம் இருக்கு. நைட்ல லைட் விடுறது, அந்த லைட்டும் அங்கிருந்து வர்றது. அடுத்த படம் அரிசி. ஒரு சின்ன அரிசி உடைச்சு வச்சிருக்கிறேன். சப்போஸ் இந்த அரிசிக்கு மேல போய் இந்த உடைச்சு அந்த டிப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பின்னு வச்சு அப்படி ஒரு ஸ்கிரேப் பண்றோம்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப சின்னது. அதை என்லார்ஜ் பண்ணா இப்படி இருக்குது. இது நான் ஒரு 34 வருஷத்துக்கு முன்னால எடுத்த ஒரு படம். இது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ன்ற ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு எடுத்த படம். அதுல என்ன காமிக்குது? இது ஒரு ஸ்டார்ச் கிரெயின், இது ஒரு ஸ்டார்ச் கிரெயின், இது ஒரு ஸ்டார்ச் கிரெயின், இது ஒரு ஸ்டார்ச் கிரெயின். ரைஸ்ல மல்டிபிள் ஸ்டார்ச் கிரெயின் சொல்லுவோம். அதனால தான் உள்ள துண்டுகள்லாம் இருக்கு. இங்க பக்கத்துல ரவுண்டா இருக்கிறதெல்லாம் புரோட்டீன் பாடிஸ். இது ஒரு புரோட்டீன், இது ஒரு புரோட்டீன், இது ஒரு புரோட்டீன். ஸோ ஒரு சின்ன இதை தோண்டி எடுக்கிறதுல இவ்வளோ ஸ்டார்ச் கிரெயின். அப்படின்னா இந்த ஹோல் ரைஸ்ல எவ்வளவு ஸ்டார்ச் கிரெயின் இருக்கும்? ஒரு மில்லியன் இருக்கும். ஒரு 500,000 புரோட்டீன் பாடி இருக்கும். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இப்போ எவ்வளவு இருக்கும்? நல்ல சாப்பாடு நம்ம உட்காந்து சாப்பிடுறதுல எண்ண முடியாத அளவுக்கு ஸ்டார்ச் கிரெயின் உள்ள போகுது. அவ்வளவு ஸ்டார்ச் கிரெயினும் அந்த ரைஸ்னுடைய மேல இருக்கிற அந்த பச்சை இலையில சூரிய வெளிச்சத்தையும் தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடையும் வச்சுக்கிட்டு செஞ்ச பொருள். எடுத்த உடனே சுகரா இருக்குது. அந்த சுகரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி போய் ஒன்னு சுகரும் ஜாயின் பண்ணி ஸ்டார்ச் ஆக்கிடுது. அதே சுகரை கொண்டு போய் வுட் ஆக்கலாம், செல்லுலோஸ் ஆக்கிடலாம். பேப்பர் எழுதுறோம் இல்லையா? அதனால்தான் மரங்கள் வளருது. அதை கடிச்சு சாப்பிட முடியுமா? நம்மால் முடியாது. ஏன்? அதை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ற என்சைம் நம்ம ஸ்டமக்ல இல்லை. யாரால முடியும்? மாடால முடியும்.
செல்லு இருக்குது இல்ல, அந்த செல்லால முடியும். அதனால தான் செல்லு போய் மரத்துல போய் ஊறுது, வீட்டு உள்ள இருக்கிற ஈரம் இருந்தா கூட. ஏன்? அந்த செல்லுனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பாக்டீரியம் இருக்குது, அது செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணும். அது நம்ம வயிற்றுல இருந்துச்சுன்னா நம்ம கூட பேப்பர் கபரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்மளால அது முடியல. ஒரு காலத்துல அதையும் பண்ணிடுவாங்க பயோடெக்னாலஜில. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள பிறகு காமிக்க போறோம் எத்தனை பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லி. அடுத்த படம். இந்த பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணீங்கன்னா அவ்வளோ திடீர்னு வாசனை வந்துடுது. ஒரு காலத்துல அவ்வளவு ரேரா இருந்துச்சு. இப்ப எந்த கடையில போனாலும் பேக்கெட் பண்ணி இந்தியா கேட்டு அது இதுன்னு போட்டு விற்கிறாங்க. ஏன்? அந்த ஸ்டார்ச்சுக்கு நடுவுலையும் புரோட்டீனுக்கு நடுவுலையும் உள்ள ஒரு சின்ன கெமிக்கல், ட்ரேஸ் கெமிக்கல், அதுக்கு பேரு 2-அசிட்டைல்பிரோலின். அந்த கெமிக்கலினுடைய ஸ்ட்ரக்சர் இது. அந்த கெமிக்கல் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ரைஸ் அதையும் சிந்தசைஸ் பண்ணுது. வேக வைக்கும் போது இது வெளியே ஆவியா வருது. அதை நீங்க பாஸ்மதி ரைஸ் சொல்றாங்க. இந்த கெமிக்கல் வேற எங்க இருக்கு தெரியுமா? ஆண் டைகர் மூத்திரத்தில் இருக்குது. ஏன்? அவர் பெண் டைகரை அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த கெமிக்கலை வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஏன் நீங்க பாஸ்மதி குக் பண்றீங்க வீட்டுல தெரியுதா? அந்த வாசனை ஸ்மெல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய எவல்யூஷன்ல நமக்கு மைண்ட்ல வேற ஏதோ ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய சென்ட் கிடையாது பாடியில போஸ்ட் பண்றதுக்கு அழகு. ஆனா அந்த வாசனை வந்தா வயிற்றுல பசி எடுக்குது நமக்கு. ஒரு காலத்துல அதுக்கு ஒரு 30 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால இந்த மிருகங்கள்லாம் இருக்கும்போது இது இவங்களுக்கு செக்ஷுவல் ஃபெரார்மோன். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. உலகத்துல எல்லா உயிரினங்களும் பறவைகளும் சரி பட்டர்ஃப்ளைகளும் சரி ஒன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் அட்ராக்ட் பண்றதுக்கும் பல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. கெமிக்கல் கம்யூனிகேஷன், ஃபெரார்மோன் அப்படின்னு. நம்ம உடம்புல ஃபெரார்மோன் இருக்குது. சில சமயத்தில் நம்ம ஸ்வெட்ல இருக்கிறது ஃபெரார்மோன். ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம அதை வெறுப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி கழுவி எடுக்கலாம், என்ன சோப்பு போட்டு எடுக்கலாம் அப்படி சொல்லி. நெக்ஸ்ட். இப்ப பாருங்க, பிள்ளைகளுக்கு எங்க போய் சாப்பிடும் போது சொல்லி கொடுத்தா போதும். ஹோல் பாட்னி உங்களுக்கு வந்துடும், ஹோல் பயோகெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்துடும், ஹோல் அக்ரிகல்ச்சர் வந்துடும், ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளான்ட் வந்துடும், எந்தெந்த உலகத்தை எக்கனாமி இதெல்லாம் வந்துடும். நீங்க இதை வச்சுக்கிட்டு அவங்களை எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்லலாம். எவ்வளவு எனக்கு செலவாயிருக்கும் இதை சமையல் பண்றதுக்குன்னு சொல்லி. ஒன்னு பொருள்கள் எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவும் போட்டோசிந்தசிஸ்ல வந்து. நெக்ஸ்ட் ஒன். ஒரிஜினல் கார்ன், மக்காச்சோளம் இப்படி இருந்துச்சு. அதான் ஒரிஜினல் கார்ன். அந்த ஒரிஜினல் கார்னை மெக்சிகோலையும் அமெரிக்கா ஏரியாவிலையும் டொமஸ்டிகேட் பண்ணாங்க ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால. எல்லா நம்ம சாப்பிடுற பொருட்கள் எல்லாமே டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டது தான் வேற வேற இடத்துல. அரிசி வந்து இமாலயன் ஃபுட்ஹில்ஸுக்கு கீழே இமாலயாவில இருந்து சைனா வரைக்கும் அந்த ஏரியாவில் டொமஸ்டிகேட் பண்ணாங்க ஒரு 7000-6000 வருஷத்துக்கு முன்னால. பிறகு அங்கிருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வந்துச்சு. சவுத் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதை விட்டா சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லி எனக்கு கோதுமை கூட வேணாங்க, எனக்கு இதான் போதும் அப்படின்னு. ஏன்னா கோதுமை இங்கே ஜாஸ்தி வளர்றது கிடையாது. மெக்சிகோவில் இந்த மாதிரி ஒரு செடியில இருந்து செலக்ட் பண்ணி ஹியூமன் செலக்ட் பண்ணி வந்தது தான் இந்த கார்ன். அந்த கார்ன்ல எத்தனையோ ரகங்கள்லாம் இருக்குது. இதனுடைய ஜெனட்டிக்ஸ்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே படிச்சுட்டாங்க. இது எவல்யூஷன், இது செலக்ஷன், ஹியூமன் செலக்ஷன். ஹியூமன் செலக்ட் பண்ண இந்த பொருள் வந்து திருப்பி இங்க போகாது. ஏன்? அதனுடைய அணுவிலேயே மரபணுவிலேயே மாற்றம் வந்துடுச்சு. அந்த மாற்றத்தை ஹியூமன் பீயிங் செலக்ட் பண்ண முடியும்னா இயற்கையா செலக்ட் பண்ண முடியுமா? நீங்க 5000 வருஷத்துக்குள்ள இப்படி செலக்ட் பண்ண முடியும்னா 50 கோடி வருஷத்துல உயிரினங்கள் செலக்ட் பண்ண முடியுமா? இயற்கையில முடிஞ்சது, நடந்தது. அதுதான் எவல்யூஷன், அதுதான் பரிணாமம், அதுதான் டார்வினுடைய கொள்கை. அடுத்தது, சாப்பாட்டுக்கு வேணும்னு சொல்றதோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஐடென்டிஃபை பண்றதோ நம்ம மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லா உயிரினங்களும் பண்ணுது. கருவேப்பிலை செடி, எப்ப பார்த்தாலும் நான் கருவேப்பிலை செடியை, இது ரொம்ப யங்கு, இது கொஞ்சம் ரொம்ப முத்தல், அதனால இந்த ஏரியாவில் இருக்க ஒரு இலையை எடுத்து நசுக்கி பார்ப்பேன். இந்த வெரைட்டியா எதுல ஜாஸ்தி வருது வாசனைன்னு சொல்லி. கொஞ்சம் வேகமா நசுக்குறீங்கன்னா குளோரோஃபில் வாசனை தான் வரும் இல்லையா, ஜென்ட்லா. ஏன்? அது மேல கிளான்ஸ் இருக்குது. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல கிளான்ஸ் இருக்கும். அந்த கிளான்ஸ் அதே மாதிரி தான் புதினாவும். புதினா லீஃப் மேல கிளாண்ட் இருக்குது. ரொம்ப கசக்குனீங்கன்னா வாசனை வேற மாதிரி போயிடும். சில ஹோட்டல்ல போனீங்கன்னா அதை எடுத்து கசக்கி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு வச்சிடுவோம். அது நல்லா இருக்காது. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இலைய கிள்ளி எண்ணெயில வதக்குவாங்க ஜென்ட்லா. அப்ப என்ன பண்ணும், அந்த கெமிக்கல் எல்லாம் எண்ணெய்க்குள்ள போயிடும். அப்புறம் நீங்க அரைச்சிங்கன்னா அது புதினாவுடைய டேஸ்ட் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதுல. ஏன்னா இது வந்து ஒரு ஆயில் சாலிபிள் கெமிக்கல் இது. எனிவே, இந்த பிளான்ட்ல இருக்கிற கெமிக்கல் நம்ம கிட்ட வந்தா ஸ்மெல் வருது.
ஆனா அதனுடைய கெமிக்கல் தூரம் போக போக போய்கிட்டே தான் இருக்கு. 2 மாலிக்யூல் 3 மாலிக்யூல் எங்கன்னா இருக்கும். நம்ம கிட்ட வர வர 1000 மாலிக்யூல் இருக்கும், நமக்கு வாசனை வருது. அந்த தூரத்தில் இருக்கிற ஒரு மாலிக்யூல இந்த பட்டர்ஃப்ளையால கண்டுபிடிக்க முடியும். அங்கிருந்து பார்க்கும், இது பனைமரம் இல்ல, இது ஏன் மரம் மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சுக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்த உடனே அந்த ஸ்மெல் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அது மேல வந்து உட்காரும். உட்கார்ந்த உடனே அது கால்களில் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, அது ஆண்டனாவில் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. நமக்கு இல்லாததெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஆண்டனாவிலையும் உண்டு, கால்லையும் உண்டு. அந்த காலில் இருக்கிறது அந்த இலையை டச் பண்ண உடனே அது கன்ஃபார்ம் பண்ணிடும். என்ன அவர் தம்பி பாட்னி நான் சொல்றாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு போய் எக்மோர் மியூசியத்தில் இருக்கிற மரத்தங்கள்லாம் காமிச்சுன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கணும். அந்த லேபிளை பார்த்து சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணணும். இவங்களுக்கு கிடையாது, இது இயற்கையாவே வருது. இவங்களுக்கு கருவேப்பிலை செடி எதுன்னு சொல்லி அவங்க தகராம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒரு 200 மில்லியன் வருஷமா அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த இலையை பிடிச்சி அங்க போய் முட்டை போடும். அந்த முட்டையிலிருந்து வர்றதுதான் அதனுடைய கேட்டர்பில்லர். அந்த கேட்டர்பில்லர் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட இந்த மாதிரி பெருசா பச்சை ஆயிடுது. ஏன் இந்த கலரு? அது சின்னதா இருக்கும் போது ஏதோ ஒரு குருவி வந்து அது மேல கக்கா பண்ண மாதிரி இருக்கணுமா, அப்பதான் பறவைகள் வந்து இது சாப்பிட்றாதான். அது என்னமோ பறந்து போயிடும். வேற கலர்ல நல்லா இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டு போயிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பச்சை ஆனதுக்கு அப்புறம் யாரோட யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் அது ஒரு பியூப் ஆகும், அதுல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வரும். ஸோ உலகத்துல நம்ம மட்டும்தான் பெரிய கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு நினைக்க வேண்டாம். நம்மளை விட ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி நிறைய மிருகங்களுக்கு உண்டு. நம்மளை விட நாய் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேகமா எப்படிலாம் ஸ்மெல் பண்ணுதுன்னு சொல்லி. அடுத்த படத்தை பாருங்க. இலை இந்த பக்கத்தில் இருக்குது, இலையினுடைய டிப்பு இங்க வருது. அந்த இலையுடைய டிப்பு வளர்ந்து ஒரு கப் ஆகுது. அந்த கப்புக்கு மேல ஒரு மூடி. கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பினுடைய ரிம் இப்படி இருக்குது, அதுலலாம் கலர்லாம். ஏன்? ஏதாவது ஒரு இன்செக்ட் வந்து இங்க உட்காருமா, உள்ள விழுமா? அங்க தொட்டா போதும், அதுல ஹேர்ஸ் இருக்குது, அந்த இன்செக்டால மேல வரவே முடியாது, உள்ளதான் போயிட்டு இருக்கணும். உள்ள போனா கீழே இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஜூஸ் இருக்குது, தண்ணி, மோஸ்ட்லி கொஞ்சம் என்சைம் இருக்கு. அந்த என்சைம் வந்து அந்த இன்செக்ட்ஸை டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் இது போய் செடிகளுக்கு கொடுத்துரும். ஏன்? இதுக்கும் சாப்பாடு வேணும். நமக்கு இது சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கும் வேணும். போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கிடுறாங்க. ஆனா அவங்க வளர்ந்த ஊர்ல அவங்களுக்கு நைட்ரஜன் நிறைய கிடைக்கல சாயல்ல இருந்து. அந்த நைட்ரஜனை இன்செக்ட் மூலமா எடுத்துக்கிறது. சில சமயத்தில் சின்ன குருவியை கூட சாப்பிடும். இதை விட பெரிய பெரிய பிக்சர் இருந்துச்சுன்னா சில சமயத்தில் சின்ன எலியை கூட சாப்பிடும். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஜாஸ்தி சாப்பிட. மனுஷனை சாப்பிட்ற இலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் ஸ்டோரிக்காக எழுதி வைக்கலாம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு மங்கி இந்தோனேஷியால போனீங்கன்னா இங்க மாதிரி வைப்பாங்களாம் குரங்குகளுக்காக அவங்க சாப்பிட சொல்லி. அது மற்றவங்கெல்லாம் தோர்த்திட்டு சாப்பிடுமா. அந்த கலரும் அந்த டேஸ்டும் அந்த ஸ்மெல்லும் செடிகள் வந்து தங்களை ப்ராபகேட் பண்றதுக்காக வச்சுது. நான் பழம் இந்த வாசனை விடுறேன், அமைல் அசிட்டேட் இந்த கெமிக்கல் இருந்து வருது, அதை ஒரு குருவியோ ஒரு மிருகமோ கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டா செடி வரும்னு சொல்லி நம்ம ரொம்ப கிளவர் பீப்புள் அதை எவல்யூஷனில் வச்சுட்டு இதில் அக்ரிகல்ச்சரில் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி பெருசாக்கி சின்னதாக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. எடுத்தது கனெக்ஷன்ஸ். போமோகிரனேட் வந்து நம்ம ஊர் செடி கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னால நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. ஆனா ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாலே வந்துடுச்சு. இந்த விதைகளை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கூட பார்த்திருக்காங்க. ஆனா அது ஒரிஜினலி வந்து பலஸ்தீன் அந்த பக்கத்துல வளருது. இன்னைக்கும் அந்த ஏரியால நிறைய வளரும். அந்த இது வந்து கேலிக்ஸ், ஃப்ளவர்ல கீழே கேலிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். அப்படின்னா அது ஃப்ரூட் ஆனதுக்கு அப்புறம் கேலிக்ஸ் விழல, ஃப்ரூட்டுக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேலிக்ஸை எவனோ பார்த்தான் எப்போ ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால. கிங் சாலமன் அவர் கோர்ட்ல இருந்த ஒருத்தன், அவன் பார்த்தான், ஏன் இந்த மாதிரி ஒரு தயாரம் செஞ்சு கொடுக்க கூடாதா ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதான் இன்றைக்கும் எல்லா ராஜாக்களும் உலகம் பூரா போட்டுக்கிறது. அந்த குயின் மேரி அவங்க போட்டுக்கிறது. அவங்க நம்ம ஊர்ல வந்ததுனால அவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம ஊர்ல இந்த 5000 மகாராஜாவங்களும் அவங்க ஒண்ணு போட்டுக்கிறது. இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல போனாலும் ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராம்லாம் போனீங்கன்னா பிள்ளைக்கு போடுறதுக்கு இதெல்லாம் காரணம் போமோகிரனேட். ஸோ அடுத்த தடவை போமோகிரனேட் சாப்பிடும் போது குழந்தைக்கு சொல்லுங்க, இந்த பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் சும்மா கிடையாது, நம்ம தூக்கி போட்டு உள்ள சாப்பிட்றோம். ஆனா இந்த கேலிக்ஸினுடைய கல்ச்சரல் ஹிஸ்டரி, வரலாறு, அதனுடைய இது எந்தெந்த இடத்துல பார்த்து பரிணாமத்தை பற்றி படிக்கும் போதும் உயிரினத்தை படிக்கும் போதும் நேச்சுரலி நம்ம இங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். 3வது பிளானட் சன், வெரி ஹாட்,
மெர்க்குரி அண்ட் வீனஸ் டூ க்ளோஸ் டு த சன், டூ ஹாட். நமக்கு தெரிஞ்சு லைஃப் இன்னைக்கு இருக்கணும்னு சொன்னோம்னா இந்த டெம்பரேச்சர்ல இருக்க முடியாது. வேற உலகத்துல வேற மாதிரி லைஃப் இதை விட ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கலாமா, இன் தியரி இருக்கலாம். ஆனா பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மளை போல உயிரினங்கள் இங்க ஒண்டி தான் இன்னைக்கு வாழ முடியுது. ஏன் இது ஹாட் இல்லையே, இது பூமியை விட கொஞ்சம் கூலா இருக்குது, மார்ஸ் அங்க இருக்கா, இன்ன வரைக்கும் நம்ம யாரும் கண்டுபிடிக்கல அதுல உயிரினம் இருக்கிறதா. அதுல இருந்து வந்த மீட்டு கீழே விழுந்த பொருள்களை பார்த்திருக்காங்க, இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, இன்றைக்கும் தேடிக்கிட்டு இருக்குது அந்த மண்ணில். ஆனா இன்ன வரைக்கும் நம்மள மாதிரி உயிரினங்களோ பெரிய பெரிய மரங்களோ செடிகளோ இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. அவங்க தேடிக்கிட்டு இருக்குன்னா மைக்ரோப்ஸ் மாதிரியாவது ஏதாவது இருக்குதா, அங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆனா நம்மள மாதிரி எர்த்து நம்ம சூரியன்ல இருக்கிற அந்த பிளானட்ஸை விட்டுட்டு மற்ற சூரியன்ல இருக்கிற பிளானட்ல இருக்க கூடாதா? அப்படி இருந்துச்சுன்னா அதுல உயிரினங்கள் இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி எத்தனை பிளானட்ஸ் உலகத்துல இருக்கும் அப்படின்னா எத்தனை ஸ்டார் இருக்குது உங்களுக்கே தெரியும், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார். ஒரு பெரிய கணக்கு போட்டார். நான் சின்ன பிள்ளைகளை காமிக்க போறேன்னு சொன்னாலும் அந்த ஸ்லைடை நான் கொண்டு வரல, அந்த அதர்வைஸ் அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உலகத்துல எத்தனை இடத்துல இன்டெலிஜென்ட் லைஃப் அண்ட் சிவிலைசேஷன் இருக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் கணக்கு போட்டார், அதை காமிக்கிறதுக்கு. பட் பரவாயில்ல, அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கு என்ன பண்றாங்க, மற்ற இடத்துல உயிரினங்கள் இருக்கா, நம்ம பூமியில கூட உயிரினம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. புது வேர்டு ஒன்று கத்துக்கிட்டோம், அதுக்கு பேரு ஆஸ்ட்ரோ பயாலஜி. லைஃப் இன் யூனிவர்ஸ். என்ன, எப்படி ஆரிஜின் ஆச்சு லைஃப், எப்படி எவல்யூஷன் வந்துச்சு பூமியில, உலகத்துல வேற எங்க இருக்குது. அது மட்டும் கிடையாது, பூமியில அதனுடைய ஃபியூச்சர் என்ன. இன்னைக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பயம் என்னன்னு சொன்னா, ஐயோ இன்னும் 10 வருஷத்துல 30 வருஷத்துல 50 வருஷத்துல பூமி சூடாக போகுது, கடல் தண்ணி உள்ள வர போகுது, அங்க இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் நீங்க ஒரு மில்லியன் இயர் துவங்க, இன்னும் ஒரு பில்லியன் இயர் துவங்கிட்டு பாத்தீங்கன்னா என்னைக்கு ஒரு நாளைக்கு பூமி கம்ப்ளீட்டா அழியவே போயிடுது. வேணா சூரியன் பெருசாக போகுது. ஆக அந்த காலத்துல உயிரினங்கள் இங்க இருக்குமா, அதுக்கு முன்னால வேற எங்கன்னா போய் செட்டில் பண்ணிருப்போமா அப்படின்ற படிக்கிறதுக்கு கூட ஃபியூச்சர் ஆஃப் லைஃப் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோபயாலஜி. நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு சன் இங்க இருக்கு, இது ஒரு பிளானட், இது ஒரு பெயிண்டிங். இது ஆனா ஆக்சுவலா லொகேட் பண்ணாங்க. இதெல்லாம் கவலைப்பட வேண்டியது. ஒரு 20 லைட் இயர்ஸ்க்காவே நம்மளை விட்டு ஒரு இருக்குது, அது பூமி மாதிரியே, அது ஏறக்குறைய அதே சைஸ்ல இருக்குது. அந்த சன் அந்த சூரியனுக்கு ஏறக்குறைய நல்ல தூரத்தில் இருக்குது. ஏறக்குறைய நம்ம டெம்பரேச்சர் மாதிரி இருக்கலாம். ஆனா அங்க தண்ணி இருக்குதா, உயிரினங்கள் இருக்கான்னு தெரியல. அடுத்தது, இன்றைக்கு ஆக்சுவலா ஒரு பிளானட் எப்படி உண்டாகுதுன்னு சொல்றது இது போட்டோ எடுத்திருக்காங்க. முன்னெல்லாம் பெயிண்டிங்ல போடுவாங்க, இது ஆக்சுவல் போட்டோகிராஃப். பர்த் ஆஃப் அ பிளானட் இன் த கான்ஸ்டலேஷன் டாரஸ். டாரஸ்னா ஏரிஸ் அண்ட் டாரஸ் ரெண்டாவது கான்ஸ்டலேஷன். அதுல 1 மில்லியன் இயர் ஓல்ட் சோலார் சிஸ்டம். இன்னும் பிளானட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகல, இந்த இடத்துல ஃபார்ம் ஆக போகுது. பூமியில இருந்து 450 லைட் இயர்ஸ்க்காவே இருக்குது. இன்றைக்கு ஆக்சுவல் போட்டோ எடுக்க முடியுது, அது ஒரு புது சூரிய சிஸ்டம் உண்டாகிறத. அடுத்தது, கெப்லர் டெலிஸ்கோப் இது வரைக்கும் 1771 எக்ஸோ பிளானட்ஸ், நம்ம பிளானட் பூமியை விட்டுட்டு வெளியே இருக்கிற பிளானட்டுக்கு பேர் எக்ஸோ பிளானட்ஸ். மற்ற சோலார் சிஸ்டம், மற்ற சிஸ்டத்துல, நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிற பிளானட் நமக்கு தெரியும். இது தவிர்த்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி, இது மார்ச் 2004. இப்ப நீங்க போய் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் மாறி இருக்கலாம். இந்த கெப்லர் டெலிஸ்கோப்பை வெளியே அனுப்பிச்சு அவுட்டர் இதுல போய் வச்சு ரொக்கேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனே கிடையாது, இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி எக்ஸோ பிளானட் இருக்குதுன்னா அது ஹேபிட்டபிள் பிளானட்டா? எர்த் இஸ் a habitable planet. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா தான் லைஃப் இருக்கும். அதுல எத்தனை ஹேபிட்டபிள் பிளானட்டா இருக்கும் இப்படிலாம் கண்டுகிட்டு வராங்க. சோ உங்க பிள்ளைகள் வளர்ந்து அவங்க ஃபியூச்சர் ஆகும்போது அவங்க பார்க்குற உலகம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க குழந்தைங்க சும்மா விளையாடுறதுக்கு கம்ப்யூட்டர் முன்னால விளையாடுறத விட சொல்லுங்க, தம்பி கொஞ்சம் போய் பாருமா, லேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸோ பிளானட் கவுண்ட் பண்ணி கொஞ்சம் சொல்ல. கெப்லர் டெலிஸ்கோப் போட்டா சும்மா வெப்சைட்ல தட்டினா வரப்போகுது. அப்ப எங்க போகும், அவனுடைய யூஸும் அவனுடைய இதுவும் போய் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகும், ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அசோசியேஷன் இன்ஸ்டிடியூட் போகும். பிகாஸ் ஆயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்குது, நாஸ்டி ஒன்று இருக்கு, யூஸ்லெஸ் இருக்கு, அரைக்குறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, கான்ட்ரடிக்டரியா இருக்குது. அதனால எங்க போய் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தேடுறதுன்றது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போய் தேடுற அளவுக்கு குடிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா, உங்க வீட்டில் கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்களோ கொடுக்க மாட்டீங்களா, அவன் பாக்கெட்ல இனிமேல் செல்போன் வச்சுக்கிட்டு இதே இன்ஃபர்மேஷனை அவன் கேதர் பண்ண முடியும். அதனால கைட் பண்ணி விடலாம். அடுத்தது,
பயோடைவர்சிட்டி நம்ம சொல்றது உயிர் பன்மம்னு சொல்றீங்களா, அந்த உயிர் பன்மன்றதுக்கும் எவல்யூஷனுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். ஏன்னா பயோடைவர்சிட்டி இஸ் a product of evolution. ஸோ டார்வின் சொன்ன எவல்யூஷன் வந்து வெறும் சயின்ஸ் நினைக்க வேண்டாம். அவர் சொன்னதனுடைய இன்னொரு கருத்து என்னன்னா, இது மூலமா தான் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு உயிரினங்களும் வந்துச்சு. எவ்வளோ, எத்தனை, எவ்வளவு காலம், இடையில அது அழிஞ்சிருக்குதா, இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்குதா, இந்த கதையெல்லாம் இன்னைக்கு பயோடைவர்சிட்டியில் நம்ம படிக்கிறோம். அடுத்தது, கேன் வி லிவ் ஆன் மார்ஸ்? பூமியில தான் இந்த உயிரினங்கள் இவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னா, ஏன் இதை தாண்டி போய் இங்க வாழ முடியாதா? மார்ஸ்ல இன்னைக்கு அணைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 30 வருஷத்துல ஆளுங்க போக போறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் வில்லிங் டு சைன் அப். என்னத்துக்கு? ஒன் வே ட்ரிப்புக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்படின்னா எங்களை அனுப்புங்க, ஒரு 2-3 வருஷம் போய் ஆகும் சேர்றதுக்கு. அங்க பெரிய பெரிய செட்டப்லாம் வச்சு, ஏன்னா வெளியே நிற்க முடியாது. அங்க அந்த டெம்பரேச்சர், நம்ம டெம்பரேச்சர், ஆக்சிஜன், இந்த கண்டிஷன் எல்லாம் ஒரு நிமிஷத்துல நம்மளை சாக அடிச்சிடும். அதனால க்ளோஸ் சர்க்கியூட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த க்ளோஸ் சர்க்கியூட்ல போய் நாங்க வாழறோம். ஒரு வாரம் நாங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இல்ல எங்க லக்கு இருந்து நாங்க 10 வருஷம் அங்க உயிரோடு இருந்தாலும் சரி, நாங்க திரும்பி வர வேண்டாம், நாங்க அங்கேயே செத்து போயிடுறோம். அதை பற்றி பரவாயில்லன்னு சொல்லி ஆளுங்க இன்னைக்கு சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது, எங்க போய் வாழ்ந்தாலும் சரி, அது மார்ஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம பூமியில இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து கிராவிட்டி. சோ இதை பற்றி நம்ம பேசும்பொழுது கிராவிடேஷனல் பிசியாலஜி, கிராவிட்டி எப்படி உயிரினங்களை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்ம we take it for granted. எர்த் மேல இருக்கிறதுனால நான் எகிறனா கீழே தான் வந்து விழ போறேன், பிகாஸ் எர்த்தினுடைய ஒன் கிராவிட்டி என்ன ஃபுல்லா போடும். எர்த்துக்கு ஒரு கிராவிட்டின்னு சொல்றோம், அது 100% வச்சுக்கிடுங்க. குவைட்டா இருங்கம்மா, இல்லாட்டி இங்கேயாவது பேசுங்க, ஓடியாங்க. தம்பி பேசுறியா? வா. இல்ல உட்கார். ஸ்டெம் எல்லாம் மேல போகுது, ரூட் எல்லாம் உள்ள போடுது. ஏன் மேல போகுது? மேல போய் பிரிஞ்சு வந்தா தான் சன்லைட் படும், பிரான்ச் ஆனா தான் காத்து வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும். ஏன் கீழே போனோம்? அங்க போனா தான் தண்ணி எடுக்க முடியும், அங்க போனா தான் பூமியில் இருக்கிற மினரல் எடுக்க முடியும். மார்ஸ்ல போனா எர்த்தினுடைய 38% கிராவிட்டி தான் இருக்குது, இவ்வளவு கிராவிட்டி கிடையாது. நீங்க எகிரி குதிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து தான் கீழே விழுவீங்க. மூணுல போனீங்கன்னா அதை விட இது காலை தூக்கி வச்சா மெதுவா தான் இறங்க முடியும். அங்க போய் சாதாரணமா உயிர் நம்ம செடி கொடிகளை வளர்க்க முடியாது. அடுத்த படம், எங்க பார்க்க முடியும் கிராவிட்டியினுடைய எஃபெக்டை? எங்க வேணாலும் பார்க்கலாம். ஏன் தென்னை மரம் நேரா வளருது? இது கீழே இது வரைக்கும் சாயல. கடற்கரை ஓர பக்கத்துல எங்கேயோ காத்து அடிச்சு மண்ணு சரியாக்குனால இது சாஞ்சு போச்சு. உடனே கிராவிட்டி வந்து பிளான்ட்டை கரெக்ட் பண்ண சொல்லுது. அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு தெரியும், நான் இப்படிதான் இருக்கணும், இப்படி நான் விழுந்துட்டேன், அதனால நான் திரும்பி இப்படி வரணும்னு சொல்லி பிளான்ட்டுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியும். நான் ராங் கிராவிட்டியில் இருக்கிறேன்னு சொல்லி கரெக்ட் பண்றதுக்கும் தெரியும். இங்க இருந்து நீங்க இது வரைக்கும் கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா, இங்க இந்த ஸ்கார் இருக்கு இல்லையா, இலைகள்லாம் விழுந்த ஸ்கார், தென்னை மரத்துல புது இலைகள் எப்போ வருது? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா, இல்ல ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வருதா, இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதான்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கிடுங்க. அப்ப நீங்க இங்க இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த மரம் கீழே விழுந்துச்சு, இது பெண்ட் ஆன போச்சுன்னு கணக்கு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இங்க நல்லா விழுந்த உடனே அந்த இடத்துல, நான் 3 வருஷம் படிச்சேன் நாசாவில், எப்படி செடிகள் வந்து கிராவிட்டியை பெர்சீவ் பண்ணுது, அதுல இருந்து எப்படி அது ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு 25 செடிகளை அவுட்டர் ஸ்பேஸ்ல கொண்டு போய் வளர்த்துட்டாங்க, இன்க்ளூடிங் டொமேட்டோ, லெட்டஸ், கார்ன், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஏன்னா பின்காலத்தில் மார்ஸுக்கு போனாலும் வேற எங்க போனாலும் அவங்களே செடிகளை வளர்த்துக்கிட்டு அவங்களே சாப்பிடணும்னு சொல்லி கொண்டு போய் வளர்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் அந்த ஆராய்ச்சி துவங்கணும்னு சொல்லி பலருங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து மார்ஸுக்கு போகிறது, மூன் போகிறது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா ஆஃப் கோர்ஸ் இஸ் லீடிங். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு கிராவிட்டியினுடைய எஃபெக்ட். மரங்கள் இப்படி தான் வளரணும். ஆனா மரம் ரொம்ப பெருசாச்சுன்னா மேல போய் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரான்ச்சஸ் என்ன பண்ணும், இப்படி வளர ஆரம்பிக்கும். அப்ப இங்க வளர அந்த பிரான்ச்சுக்கு தெரியும், நான் 90 டிகிரிஸ் ஆங்கிள் வளர்றேன், அதான் என்னுடைய பொசிஷன். நீ எப்படி 90 டிகிரி ஆங்கிள்ஸ்ல வளர முடியும்? கீழே ஒடிஞ்சு விழுந்துரும் இல்லையா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிடும், ஸ்பெஷல் டிஷ்யூஸ் வெட்டிங்கன்னா. இது அப்கோர்ஸ் ரூட் வருது. அடுத்தது
அந்த மரம் எடுத்தது வந்து இதுல இருந்து எடுத்த படம். இதை நான் ஒன் சீட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு சின்ன ஆலம் மரத்தினுடைய விதையிலிருந்து வந்த மரம் இது. ஃபாரஸ்ட் மாதிரி ஒரே விதையிலிருந்து வந்தது. கல்கத்தா பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்குது. தெள்ளிய ஆற்றின் சிறுமீன் சினையின் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையோடு மன்னர் இருக்க நிழலாகுமேன்னு சொல்லி எனக்கு 4ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. சின்ன மீனினுடைய சினையை விட சின்னதா இருந்தா கூட எவ்வளவு பெருசா ஆகுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்க ஒரு 100 நாளைக்கு மேல 200 நாளைக்கு மேலாம் இருக்கு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து சாப்பாடை கொண்டு போறாங்க, பொருளை கொண்டு போறாங்க, திரும்பி வருது. நெக்ஸ்ட் ஒன், இதான் மார்ஸ்ல போய் வாழணும்னு சொன்னா இந்த மாதிரிலாம் தான் போய் நம்ம செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். செடிகள் உள்ளவே வளர்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம பேசுற இந்த உயிரினங்கள், இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் இங்கதான் ஆரம்பிச்சது. இந்த பாயிண்ட்ல இங்க இருக்கிற பிரான்சஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுடைய குரூப்ஸ் இதுல இருக்குது. நான் பிறகு அந்த டீட்டெயில கொஞ்சம் காமிக்கிறேன். இங்க பிக் பேங்னு சொல்லி எப்போ யூனிவர்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றோம். ஏதோ ஒரு சிங்குலாரிட்டி ஸ்மால் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து ஒரு 14 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால பிக் பேங் நடந்தது. 14 பில்லியன் நடந்து ஒரு 10 பில்லியன் வருஷம் வரைக்கும் யூனிவர்ஸ்ல ஒரு உயிரினமும் கிடையாது. 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால தான் இந்த உயிரினம் இங்க துவங்குச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னால தான் சன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எர்த் வந்துச்சு, ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல உயிரினங்கள் வந்துச்சு. பிறகு இப்படி வந்த இந்த உயிரினங்கள்ல கடைசியா வந்தவர் தான் இங்க இருக்கிற பீப்புள். அதை மட்டும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் போன்ற மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் சுமார் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னால தான் முதல்ல வராங்க. இந்த 4 பில்லியன் வருஷ வரலாறுல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 100,000 வருஷங்களுக்கு முன்னால இங்க அப்பதான் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வராங்க. ஏன் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்தாங்கன்னு நான் பிறகு காமிக்கிறேன். பிறகு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால தான் முதல்ல அக்ரிகல்ச்சர் நடக்குது. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் நடந்தது எங்கன்னு சொன்னா கிரசன்ட், ஃபெர்டைல் கிரசன்ட்னு சொல்லுவாங்க. மூன் மாதிரி ஒரு ஜியோகிராபிக் ஏரியா எங்க இருக்குது? பலஸ்தீன், சிரியா, அந்த பக்கம் ஈராக், அந்த ஏரியாவில் தான் முதல்ல அக்ரிகல்ச்சர் நடந்தது. அங்க முதல்ல அக்ரிகல்ச்சர் நடந்ததுனால முதல்ல பொருள்களை சேமிக்க முடிஞ்சது. முதல்ல பொருள்களை சேமிச்சு வச்சதுனால எவ்ரிடே உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் லீஷர் கிடைச்சது. அந்த சைபத்த பொருள்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது வந்துச்சு, இன்னொருத்தன் திருடாம இருக்கிறதுக்கு. அது பூச்சிகள் எல்லாம் வந்து அதை அழிக்காம இருக்கிறதுக்கு பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்படி எல்லாம் வந்ததுனால தான் மக்களுடைய கல்ச்சர் டெவலப் ஆச்சு, சிவிலைசேஷன் டெவலப் ஆச்சு. அதனால தான் அந்த ஏரியாவில் 3 இம்பார்ட்டன்ட் ரிலீஜன் ரொம்ப ஏர்லி பீரியட்லேயே வந்துச்சு. ஜுடேயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் வந்தது அந்த ஃபெர்டைல் கிரசன்ட் ஏரியாவில். நெக்ஸ்ட் ஒன், நிறைய சயின்டிஸ்ட பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தான் உலகத்தில். அவர் நியூட்டனா இருந்தாலும் சரி, கலீலியோவா இருந்தாலும் சரி, ஐன்ஸ்டைனா இருந்தாலும் சரி, உண்மையிலே பெரிய ஆளுங்க. அவங்கள இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு எந்த சயின்ஸும் கிடையாது. ஆனா இன்றைக்கு எல்லாரும் என்ன ஒத்துக்கிறாங்க சயின்டிபிக் இதுல, இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சயின்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவர் டார்வின். இவர் வந்து பிசிக்ஸ்ல ஒரு பகுதியை பற்றி சொல்லி இருக்கலாம், இவர் வந்து லைட்டை பற்றி சொல்லி இருக்கலாம், கிராவிட்டியை பற்றி சொல்லி இருக்கலாம், இவர் வந்து அஸ்ட்ரானமியை பற்றி சொல்லி இருக்கலாம். ஆனா இவர் சொன்னது என்ன? இவ்வளத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி பார்க்கறது, வரலாற்றுல எப்படி பார்க்கறது, ஆரிஜின்ல எப்படி பார்க்கறது, இதனுடைய பரிணாமத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொன்னது தான் டார்வினுடைய மோஸ்ட் இன்கம்ப்ரஸ். இவர் சொன்னார், ஐன்ஸ்டைன் உலகத்துல புரிய முடியாத ஒரு புதிர் என்னன்னு சொன்னா அதை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி புரிஞ்சு கொள்வதற்கு பண்ண பெரியவர்கள்ல டார்வின் ரொம்ப முக்கியமானவர். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் பப்ளிஷ் பண்ணதை வச்சு 150th இயர் நம்ம சயின்ஸ் ஃபோரம் மக்கள் பெரிய தொண்டு செஞ்சாங்க. இதுல அவங்க போகாத இடமே கிடையாது. என்னையே ஒரு 10-20 இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. பப்ளிக் லெக்சர் சரி, ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. மற்ற யாரும் காலேஜுகளில் நிறைய செய்யலையா, யூனிவர்சிட்டிகள்லையும் செய்யலை. எங்கேயா 2-3 யூனிவர்சிட்டியில் என்ன பேச கூப்பிட்டாங்களே கண்டு அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனா சயின்ஸ் ஃபோரம் வந்து பாமர மக்கள் கிட்ட இருந்து பிள்ளைகள் கிட்ட இருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாங்க. மதுரைக்கு போனாங்க, இங்க குரோம்பேட்டு, பல்லாவரம், எங்கெங்க பல இடத்துல எல்லாம் போய் பேச வச்சாங்க. பெரிய தொண்டு செஞ்சுக்கிட்டு வராங்க. நத்திங் இன் பயாலஜி மேக்ஸ் சென்ஸ் எக்ஸப்ட் இன் த லைட் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷனுடைய வெளிச்சம் இல்லாம நீங்க எந்த பயாலஜியும் படிக்க முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது.
நீங்க மரத்தினுடைய ஷேப்பை படிச்சாலும் சரி, அதுல இருக்கிற டிஎன்ஏ மாலிகுல படிச்சாலும் சரி, எல்லா இடத்துலயும் எவல்யூஷன் வந்துருச்சு. அது மூலமா தான் புரிஞ்சு கொள்ள முடியும். இதான் அவர் போன கப்பல், பீகிள்னு சொல்லுவாங்க. அடுத்த படம். இங்க துவங்கினாரு பிளிமத்துல இருந்து, இப்படி போய் சவுத் அமெரிக்கா போயிட்டு இந்த பக்கம் சுத்திட்டு இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வந்து ஆஸ்திரேலியா வந்து இங்க வந்து திருப்பி வந்து அவங்க ஊருக்கு போனாரு. ஒரு 5 வருஷம் டிராவல் பண்ணாரு. அந்த மாதிரி இப்ப யாரும் பயாலஜிஸ்ட் டிராவல் பண்றது கிடையாது. அந்த 5 வருஷம் போகும்போது போற இடத்துலலாம் போய், கப்பல் நிக்கிற இடத்துலலாம் போய் அந்த மண்ணை பாக்குறது, மரத்தை பாக்குறது, மலையை பாக்குறது, துப்பாக்கி கொண்டு போய் 2 குருவிங்களை சொல்றது, அதை ஸ்டஃப் பண்றது, அங்க இருக்கிற பீட்டில்ஸை கலெக்ட் பண்றது, அங்க இருக்கிற ஃபாசிலை கலெக்ட் பண்றது, அங்க இருக்கிற மக்களை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறது, அங்க இருக்கிற செடி கொடிகளை ப்ரெஸ் பண்றது, எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பி இங்கிலாந்துக்கு அனுப்புறது. இன்னைக்கு அவருடைய கலெக்ஷன் எல்லாம் இன்னைக்கும் நிறைய பத்திரமா இருக்குது. அடுத்தது அப்படி அவர் போன ஒரு இடத்துல இந்த பக்கம் வரும்பொழுது இங்க இருந்து இங்க போனா ஒரு ஐலண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல, கேலபகோஸ் ஐலண்ட்ஸ். அதனுடைய கொஞ்சம் பெருசாக்கி காமிக்கிறோம். அந்த கேலபகோஸ் ஐலண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான பண்ணாரு. எல்லாரும் சொல்லுவாங்க கேலபகோஸ் ஐலாண்ட்ல அவர் பார்த்த அந்த டர்ட்டில்ஸ், பிறகு அவர் பார்த்த ஃபின்ச்சஸ் என்ற பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ் வச்சு தான் எவல்யூஷன் தியரி எல்லாம் போட்டாருன்னு உண்மைதான். பட் அதனால மட்டும் கிடையாது, அவர் அதுக்கு முன்னால பார்த்தது, அதுக்கு பின்னால பார்த்தது, எல்லாத்தையும் பார்த்ததுனால எவல்யூஷன் கருத்துக்களை கொண்டாரு. அவர் புறா வளர்ப்பாரு. அவர் இங்கிலாந்துல அந்த காலத்துல புறா வளர்க்கறது ஒரு பெரிய ஹாபி அவங்களுக்கு. இதான் ஒரிஜினல் புறா. அந்த புறாவில இருந்து வந்த ரகங்கள் இதெல்லாம். சோ இந்த ஒரு புறாவை எடுத்தீங்கன்னா அந்த பேரனுடைய குட்டி இதே மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி வராது. ஏன்னா மரபணுல ஜெனடிக்ஸ்ல மாற்றங்கள் வந்துடுச்சு. அப்போ டார்வின் யோசித்தாரு, மனுஷன் செலக்ட் பண்ணி ஒரு 100 வருஷத்துல 150 வருஷத்துல ஒரு புது வெரைட்டியை கொண்டு வர முடியும்னா இயற்கை ஏன் செலக்ட் பண்ண முடியாது? மனுஷன் செலக்ட் பண்றதுல ஒரு டெக்னிக் இருக்குது. நம்மளே வேணும்னே போய் கொண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வேணும், எனக்கு வேணும், இது வேண்டாம், இந்த குறைவு கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த கலரு, அதனுடைய முட்டையை பார்க்கலாம், இல்ல இது கூட வேண்டாம், அதனுடைய இது, இப்படி நம்ம செலக்ட் பண்றோம். அப்ப இயற்கை எப்படி செலக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேச்சுரல் செலக்ஷன் தியரியை போட்டாரு. இது ஒரு நல்ல படம். இதுதான் நார்மல் வாட்டர்மெலன், தர்பூசணி. நீங்க இந்த விதையை எடுத்து போட்டீங்கன்னா இந்த மாதிரி பழம் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். என்ன பண்ணணும்? அது சின்ன பிஞ்சா இருக்கும் போது ஒரு ஸ்டைரோஃபார்ம் பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சிடணும். அது பெருசாக ஆக வேற எங்கேயும் வளர்றதுக்கு வழி கிடையாது. அதுக்கு இப்படி ஸ்கொயரா வளரும். அது ஜப்பான்ல இப்படி வளர்க்குறாங்க. அது ஒரு நாவல்ட்டி. கொண்டு போய் கடையில் வித்தாங்கன்னா ஸ்கொயர் பழத்தை. ஆனா இதனுடைய விதையை எடுத்து போட்டீங்கன்னா அதனுடைய பழம் ஸ்கொயரா இருக்குமா? இருக்காது. ஏன்னா இது பிசிக்கல், இது எக்ஸ்டர்னல். இது அதனுடைய ஒரிஜினல் கேரக்டர் ரவுண்டா வரது, திருப்பி ரவுண்டா தான் வரும். நீங்க ஒரு பக்கம் தாடியை மீசை ஷேவ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 10 வருஷம் பொறுத்து நின்று போயிடுமா? இல்ல நகத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, எத்தனை நாள் நகத்தை வெட்டுறோம்? வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை. உங்க பையனுக்கு நகம், உங்க பொண்ணுக்கு நகம் இல்லாம இருக்குமா? எத்தனை ஜெனரேஷனா வெட்டிக்கிட்டு இருந்தாலும் திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க இங்க நகம் வெட்டுறது உங்க ஜீனுக்குள்ள போறது கிடையாது, நீங்க இங்க ஷேவ் பண்றது உங்க ஜீனுக்குள்ள போறது கிடையாது. அதுதான் அந்த காலத்துல வேற ஒரு தியரி, அக்வயர்ட் கேரக்டர்னு சொன்னாங்க. அந்த இது ஜிராஃபி வந்து கழுத்தை தூக்கிக்கிட்டே இருந்தாலும் இல்லை, அது கழுத்தை தூக்கினால அதுக்கு ஜீன் ஒன்றும் மாறல. அது இன்னைக்கு வேற எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. அது மியூட்டேஷன் நடந்தா தான் ஜீனுக்குள்ள அதனுடைய மாற்றம் அடுத்த ஜெனரேஷன்ல வரும். இதான் அவர் பப்ளிஷ் பண்ண புக், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், 1859. இந்த புக்கு வந்த அன்னைக்கே எல்லா காப்பியும் சோல்ட் அவுட். இங்கிலாந்துல ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக். அதுக்கு முன்னால நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். புதுசா பப்ளிஷ் பண்றாரு, அன்னைக்கே காப்பி சோல்ட் அவுட். நான் உங்களை குறை சொல்ல, உங்களை கேட்கல. நான் எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் பயாலஜி டீச் பண்ற ப்ரொஃபசர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். சார் நான் கையில வச்சு கூட பார்த்ததில்லை சார் அந்த புக்கை. சோ ஏன் அந்த ஊர்ல அவன் அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிருக்கான், இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, பொதுமக்களுக்கு கூட ஒரு ஆர்வம் சயின்ஸ்ல. புது கருத்து ஏதோ வந்திருக்குது, ஒரு மாற்றங்கள் வருது, ஒரு சொசைட்டில வருதுன்னு அதை தேடி பார்க்கிற ஆசைகள் இருக்கு. அடுத்த படம். டார்வின் வந்து அவருடைய நோட் புக்ல இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சார் 1837. அந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாலேயே. பிறகு அவர் புக்கை பப்ளிஷ் பண்ணும் போது அதுல ஒரே ஒரு பிக்சர் போட்டிருந்தாரு, அது இந்த பிக்சர். இதுல என்ன எழுதினாரு? இது ஒரு ஸ்பீஷிஸ், இது ஒரு ஸ்பீஷிஸ், இது ஒரு ஸ்பீஷிஸ் வச்சுக்கலாம். இந்த ஸ்பீஷிஸ் ஏவுக்கும் சிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் போல. இது
ஆனா ஸ்பீஷிஸ் சிக்கும் பிக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கிட்ட இருக்கும் போல இருக்குது, ஏன்னா பார்க்கறதுக்கு ஒண்ணா இருக்குது. சோ உறவுகளை ஒரு கிளையில போட்டு வரைஞ்சதுக்கு பேர் தான் ட்ரீ ஆஃப் லைஃப். அதுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் ட்ரீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல ட்ரீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பயாலஜி படிச்சீங்கன்னா அது ஜுவாலஜி, பாட்னி, ஃபஞ்சை எது படிச்சாலும் சரி, எல்லாரும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சு சொபிஸ்டிகேட்டட் ட்ரீ போடுறாங்க. ஒன்னுடைய உறவு இன்னொரு உறவு எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு. இதே மாதிரி அவர் இன்னொரு படம் போட்டார் அவருடைய புக்கில். இங்க ஒரு செடி இருந்துச்சு, செடியோ ஒரு உயிரினமோ இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் வளர்ந்து அப்புறம் அப்படியே செத்து போச்சு. ஒருவேளை படிமமா இருந்தா பாசலா கிடைக்கும், கிடைக்கலன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னொன்னு இருந்துச்சு, அதனுடைய பிரான்சஸ் 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 எல்லாம் வந்து இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்குது. ஆக ஒரு கிளியர் திங்கிங் அந்த காலத்திலேயே, எப்படி பரிணாமத்தை சொல்றது மட்டும் கிடையாது, அதை எப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபிகரை காமிக்கிறதுன்னு சொல்லி டார்வின் போட்டு காமிச்சார். அடுத்த படம் அதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற படம். இது நான் முன்னாலே நான் காமிச்சேன் அந்த டைம் ஸ்கேல்ல. இங்க ஒரு சின்ன உயிரினத்தில் இருந்து பாக்டீரியாவும் சரி, யூக்ளினாவும் சரி, ஆல்ஜையும் சரி, டயாட்டமும் சரி, கிரீன் ஆல்கே சரி, பிளான்ட் சரி, அனிமல் சரி, ஃபஞ்சை சரி, இது எல்லாம் கோ பேக் டு ஒன் பிளேஸ். அனிமல்ஸும் ஃபஞ்சையும் அட் அ காமன் ancestor here. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் பாட்னில என்ன படிப்போம், இன்னைக்கு கூட எப்படி படிக்கிறோம்னு சொன்னா ஃபஞ்சையும் பிளான்ட்டும் ஒன்னா படிக்கிறோம். இது செடி, இது குளோரோஃபில் இல்லாதது ஃபஞ்சை அப்படின்னு சொல்லி, ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, ஃபஞ்சை வந்து பிளான்ட்ஸுக்கு ரிலேட்டட் இல்ல, அனிமல்ஸுக்கு தான் ரிலேட்டட். ஸோ அடுத்த தடவை நீங்க மஷ்ரூம் சாப்பிடும் போது ஒரு செடியை சாப்பிடணும்னு நினைச்சுக்காதீங்க. இதோ ஒரு அனிமல்னுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். டிஸ்டன்ட்னா ஒரு மில்லியன் வருஷம்லாம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 300 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால ஒரு காமன் ancestor. இந்த காமன் ancestorல இருந்து இது ரெண்டும் வந்துச்சு. இந்த காமன் ancestorல இருந்து ஆல்கே வந்துச்சு, பிளான்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு காமன் ancestor, இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு காமன் ancestor, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு காமன் ancestor. என்ன அர்த்தம் அப்போ? இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு உருவானதுதான். அது டார்வினுக்கு அன்றைக்கே புரிஞ்சது, கிளியரா சொன்னாரு. நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் அது புரியல. அதை தயவு செய்து நீங்க புரியறது மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல சொல்லுங்க, உங்க ஸ்கூல்ல சொல்லுங்க. அவ்வளவு உயிரினங்களும் நம்மளுடைய உறவுகள் தான், அதுல டவுட்டே கிடையாது. அதுல டவுட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சயின்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் நீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் that happened in the science of biology and evolution, molecular biology, is that all life are related as postulated by Darwin. Next one. அப்படின்னா என்ன? அழகா டான்ஸ் ஆடுறா பாருங்க பிள்ளை. இது வேற ஏதோ ஒரு லெக்சருக்காக கிறிஸ்டியன் காலேஜில் போட்ட ஒரு பிள்ளைய காமிச்சேன். அவளுக்கும் சிம்பான்சிக்கும் உறவு இருக்கு. எவ்வளோ ஒரு காலத்துக்கு முன்னால இங்க இப்படி பிரிஞ்சு போனாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கொரில்லாவுக்கும் உறவு இருக்குது. அதுக்கு முன்னால போனாங்க. இப்படி கீழே போனீங்கன்னா அங்க வீட்டுல மூஞ்சிரு ஓடுது பாருங்க, அந்த மூஞ்சிருக்கும் நீங்களும் ரிலேட்டட். அதுக்கெல்லாம் கீழே போனீங்கன்னா தான் மஷ்ரூம், பிளான்ஸ், டயாட்டம்ஸ், ஆல்கே எல்லாம் அது பின்னால போக போறீங்க. எல்லாம் நமக்கு 4 பில்லியன் இயர் வரலாறு இருக்குது. அடுத்தது இந்த எவல்யூஷன்ல என்னென்ன வந்திருக்கு பாருங்க. ஒரு மனுஷ மாதிரி இருக்கிற ஆர்கிட் பூ, ஒரு கொக்கு மாதிரி இருக்கிற ஆர்கிட் பூ, ஒரு குரங்கு மாதிரி இருக்கிற ஆர்கிட் பூ, ஒரு கொக்கு மாதிரி இருக்கிற இன்னொரு ஆர்கிட் பூ, ஒரு பறவை மாதிரி இருக்கிற தலை. ஏன்? ஒவ்வொன்றும் எதையாவது ஒண்ணு அட்ராக்ட் பண்ண பாக்குது. இது வந்து ஒரு இன்செக்ட் மாதிரி இருக்குமா, ஒரு ஃபீமேல் பீ மாதிரி, வண்டு மாதிரி. மேல் வண்டு என்ன நினைச்சுக்கணும், இதான் ஃபீமேல் நினைச்சுட்டு அது மேல உட்காந்து காப்புலேட் பண்ண பார்க்கும். அப்கோர்ஸ் இது பூ, ஒன்னும் அவரால் முடியாது. பறந்து போகும்போது இதுல இருக்கிற போலன் கிரெயின் தூக்கிட்டு போயிடும், போய் இன்னொரு இடத்துல போய் போடும். சோ எவல்யூஷன்ல நம்மளால கனவுல நினைக்க முடியாத காம்ப்ளிகேஷன். ஏன் அவ்வளவு நாள் இருந்திருக்குது, நேரம் இருந்திருக்குது. இது நம்ம ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குங்க, எவல்யூஷன் இவ்வளவு நடக்க முடியுமான்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், நம்முடைய 60 வயசு 30 வயசு 10 வயசு 5 வயசு அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியலன்னு பாக்குறோம். ஆனா 4 பில்லியன் இயர்ஸ்ல இதெல்லாம் அனாவசியமா நடந்திருக்கு. இன்க்ளூடிங் a flower that looks like a lady's lip. Evolution produced biodiversity. நம்ம பார்க்கிற காமன் biodiversity, நம்மளால புரியாத biodiversity, பியூட்டிஃபுல் biodiversity. எத்தனை பேர்? 30 மில்லியன் லிவிங் ஸ்பீஷிஸ். இன்றைக்கு எத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு சொன்னா ஏறக்குறைய எக்ஸாக்ட் நம்பர் யாராலையும் சொல்ல முடியாது.
புதுசா வேற கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்ராக்சிமேட்லி 30 மில்லியன் லிவிங் திங்ஸ் ஆர் ஆன் எர்த் டுடே. சிலர் 100 மில்லியன் கூட சொல்றாங்க, சிலர் அதை கொஞ்சம் குறைச்சும் சொல்றாங்க. அடுத்தது பெரிய பெரிய மரங்கள், giant trees, ஒரு கார்லாம் போக அளவு குடிக்க ஒரு பெரிய பெரிய giants. So evolution has produced enormous giants. Next one, evolution has also produced small things. இது என்னுடைய விரல், இது என் விரல் மேல தண்ணியில இருந்து ஒரு பாசம் மாதிரி ஒரு செடி கடை இருக்கும். ஆகாச தாமரை பார்த்திருப்பீங்க நீங்க. ஆகாச தாமரை பக்கத்துல அடுத்த தடவை பாருங்க, சின்ன 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 பச்சை துண்டுகள் இருக்கும். அது ஒரு செடி. இந்த ஒரு துண்டு இருக்கு பாருங்க, இந்த ஒரு துண்டு கம்ப்ளீட் பிளான்ட், அதான் முழு செடியே. அது ஒரு ஸ்பீஷீஸ். அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளிக்குள்ள ஒரே ஒரு ஆந்தர் இருக்கும், அதுக்குள்ள ஒரே ஒரு ஓவியல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு மைன்யூட் சீட் இருக்கும். So evolution can produce gigantism, it can also reduce. Next one, அமேசானுக்கு போயிருந்தேன் இந்த ஜூன் மாசம். ஃபார்ச்சுனேட்லி கனவு, பெரிய கனவு, அமேசான் காட்டுக்குள்ளே போக முடிஞ்சது, அமேசான் ரிவர்ல போக முடிஞ்சது. ஹியூஜ் ஃபிஷ். நெக்ஸ்ட் ஒன், அங்கதான் அமேசான்ல தான் அந்த ஒரிஜினல் விக்டோரியா ரீஜியான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெரிய வாட்டர் லில்லி, ஜெயண்ட் வாட்டர் லில்லி. ஒரு குழந்தை அது மேல உட்காரலாம், ஜெயண்ட். இதை நம்ம ஊர்ல வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. மெட்ராஸ்ல அக்ரி ஹார்டிகல்ச்சர் சொசைட்டில இந்த செடி இருந்துச்சு. நான் எம்எஸ்சி படிக்கும் போது இருந்துச்சு. நான் யங் லெக்சரா இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை கவனிக்காத விட்டுட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அடுத்தது, உலகத்திலேயே பெரிய ஃபிளவர், லார்ஜஸ்ட் சிங்கிள் ஃபிளவர், ரப்ளிசியா. நெக்ஸ்ட் ஒன், பட்டர்ஃபிளை சென்ஸ் ஆர்கன் சொன்னேன். இந்த பட்டர்ஃபிளை காமன் பட்டர்ஃபிளை, தாம்பரத்தில், சென்னையில், இது ஒரு ஆண்டனா. அந்த ஆண்டனாவை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுல 30 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ஒரு செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன 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 டாட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டாட்டை எக்ஸாமின் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த டாட்டுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கன், அதான் சென்சில்லம், அதனுடைய சென்ஸ் ஆர்கன். அப்படின்னா இந்த ஒரு ஆண்டனாவில் ஒரு 10,000 சென்ஸ் ஆர்கன் இருக்கும். சிலதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். என்ன பண்ணும், ஒரு சென்ஸ் ஆர்கன் வந்து கார்பன் டை ஆக்சைடு டிடெக்ட் பண்ணும், இன்னொரு சென்ஸ் ஆர்கன் வந்து வாட்டர் லெவல் ஹியூமிடிட்டியை டிடெக்ட் பண்ணும், இன்னொன்று வந்து கருவேப்பிலை செடி சொன்ன பாருங்க அதை பார்க்கும், இன்னொரு பட்டர்ஃபிளைக்கு என்ன பண்ணும், கலோட்ராபிஸ் எருக்கஞ்செடி, ஏன்னா அவர் அங்கே போய் முட்டை போடுவார். ஒரு பட்டர்ஃபிளை ஒரு செடியை சூஸ் பண்ணும். அதுக்கெல்லாம் இருக்க சென்ஸ் ஆர்கன்ஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு காலமா நம்ம தலையில பெயின் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் பல்லவருங்க சொல்லியிருக்காங்க 1200 வருஷத்துக்கு முன்னால கஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மகாலிபுரத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க. மனுஷனோட இவால்வ் ஆன ஒரு பொருள், ஒரு உயிரினம் பேன். நம்ம தலையில இருக்கிற பேன் மனுஷனை விட்டு வேற எங்கேயும் கிடையாது. அடுத்த படம், தேர்ட் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 1978. ஒரு கேர்ள் எப்ப பார்த்தாலும் என் கிளாஸ்ல தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பா. என்னன்னு சொன்னா, நிறைய பெயின் இருக்கு சார், போகவே மாட்டேங்குதுன்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் பெயின் கொடுன்னு சொல்லி ஆல்கஹால்ல கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் படம் எடுத்தேன். இதுதான் உங்க தலையில இருக்கிற பெயின். அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் எவல்யூஷன்ல வந்தது. ஏன், எப்படி உங்க ஹேர் முடிய பிடிச்சிக்கலாம், எப்படி போய் உள்ள பிளட்டை சக் பண்ணிக்கிட்டு வரலாம், எப்படி போய் முட்டையை போடலாம். இதுவும் பயோடைவர்சிட்டி. இதுவும் ஒரு எவல்யூஷனரி ப்ரொசீஜர் தான். பயோடைவர்சிட்டி அழியக்கூடாதுன்றீங்க, மரம் அழியக்கூடாதுன்றீங்க, டைகர் அழியக்கூடாதுன்றீங்க, ஃப்ராக்லாம் அழியக்கூடாதுன்றீங்க, செடி கொடிகள்லாம் அழியக்கூடாதுன்றீங்க. இது மட்டும் அழிஞ்சு போயிடலாமா? யாரு சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சு இதை எடுக்க பாக்குறீங்களோ, நீங்கெல்லாம் ஒரு பயோடைவர்சிட்டி அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன், இருக்கத்துல ஒரு அன்யூஷுவல் கிரீச்சர், இதுக்கு பேரு டார்டிகிரைடன் சொல்லி, உளுண்டு இருக்கும் இலைங்க. இங்க ஒரு சின்ன இலை இருக்குது, அந்த இலைங்க மேல உட்காந்துக்கிட்டு இருக்கும். It can survive complete desiccation for 10 years. 10 வருஷம் சும்மா ஒரு பேப்பர்ல மடிச்சு காய வச்சுட்டீங்கன்னா சாகாது. Exposure to chemical poisons, toxins, extreme heat 150 டிகிரி சென்டிகிரேட்ல போட்டாலும் சாகாது. 100 டிகிரிக்கு நமக்கு பாயில் பண்ணுது. Extreme cold -200 degree centigrade. In extreme cold 85 degrees of body weight is reduced to 30. இத வந்து இப்ப ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சாங்க. ஸ்பேஸ்க்கு வச்சு அங்க இருந்து ஸ்பேஸ்ல இருந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணி திருப்பியும் உள்ள கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்தா இப்போ உயிரோடு இருக்கு. சில உயிரினங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெனாசிட்டி ஆஃப் லைஃப். அடுத்தது,
நம்ம யூஸ்வலா பார்த்தது இது இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் வெளி உலகத்தை பார்த்தோம், பெருசு பெருசு சின்ன சின்னதெல்லாம். ஆனா உங்களுக்கு தெரியும், ஏர்லி மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுக்கு முன்னால இதான் ஏர்லியஸ்ட் மைக்ரோஸ்கோப். அதுக்கப்புறம் அந்த ராபர்ட் ஹுக்குடைய மைக்ரோஸ்கோப், லியூவன் ஓக் மைக்ரோஸ்கோப். இந்த 400 வருஷத்துல இது வரைக்கும் நமக்கு முன்னால தெரியாத உயிரினங்கள் மைக்ரோப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த படம். மோஸ்ட் ஆஃப் லைஃப் 70% உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் மைக்ரோஸ்கோபிக் லைஃப். சோ நம்ம இவ்வளவு பார்த்த செடிகளும் பறவைகளும் மிருகங்களும் இவ்வளவு பார்த்தது எல்லாம் இவ்வளவுதான். இவ்வளவு மீதி இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் மைக்ரோஸ்கோபி. அதுதான் சுத்துப்பட்டுல நிறைய இருக்கு. அடுத்த படம். நம்ம பாடியில எங்க பார்த்தாலும் உயிரினம் இல்லாத இடமே கிடையாது. ஹியூமன் பயோம் ப்ராஜெக்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு 20 வருஷமா 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க, 1.5 kilogram of our body weight is bacteria, microbes. So கொஞ்சம் நீங்க நிறைய ஆன்டிபயோட்டிக் போட்டீங்கன்னா டாக்டர்ஸ் லாக்டோபாசிலஸ்க்காக கொடுக்குற ஒரு டேப்லெட் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 0.2 kilogram வெயிட் குறையும். ஏன்னா அந்த பாக்டீரியா எல்லாம் செத்து போயிருக்கும். தம்பிகளா, பாடியில 20 டிஃபரெண்ட் லொகேஷனை ஸ்டடி பண்ணாங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஹியூமன் பாடியில 205 ஜெனரா இருக்குது. அட்லீஸ்ட் 1000 ஸ்பீஷீஸ் நம்ம சாப்பாட்டுக்கு போற இடத்துல, 1000 ஸ்பீஷீஸ் நம்ம ஸ்கின் மேல, 19 ஸ்பீஷீஸ் நம்ம காதுக்கு பின்னால, 46 ஸ்பீஷீஸ் நம்ம ஃபோர் ஆர்ம்ல. அப்படின்னா பாக்டீரியா இல்லாத இடமே கிடையாது. இங்க இருக்கிற பாக்டீரியாவுக்கும் இங்க இருக்கிற பாக்டீரியாவுக்கும் வித்தியாசம். ஏன்னா நீங்க இங்க செக்ரெட் பண்ற ஆயில் வேற, இங்க செக்ரெட் பண்ற ஆயில் வேற. குழந்தை பிறக்கிற அந்த மோமெண்ட்ல தான் அது உடம்புல ஒரு பாக்டீரியாவும் இல்லை. பிறந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து இவங்கெல்லாம் வந்து காலனைஸ் பண்ணிடுவாங்க. குழந்தையினுடைய வயிற்ற காலனைஸ் பண்ணுவாங்க, பண்ணி ஆகணும். அது பண்ணலன்னு சொன்னா அது ஹெல்த்தி குழந்தையா வளராது. முக்காவாசி இது நம்ம ஸ்டமக்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் நமக்கு நன்மை செய்யற உயிரினங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கின். நம்ம ஸ்வெட் இருக்குதுன்னு நம்ம கழுவுறோம். காரணம் என்னன்னு சொன்னா 2 வித கிளாண்ட் இருக்குது. ஒரு கிளாண்ட் வந்து இந்த ஸ்வெட் போர் மூலமா ஒரு டிராப் செக்ரேட் பண்ணுது. இன்னொரு போர் எங்க நம்முடைய மேல ஹேர் இருக்குதோ அதுக்கு பக்கத்துல இருக்குது. அது இந்த தண்ணியோட கொஞ்சம் கெமிக்கல்ஸையும் செக்ரேட் பண்ணுது, ஃபேட்டி ஆயிலி மாதிரி சப்ஸ்டன்சஸ். இந்த கெமிக்கல்னால தான் நம்ம உடம்புல ஸ்மெல் வருது. அந்த கெமிக்கலுக்கு ஸ்மெல் கிடையாது, அது ஸ்மெல் இல்லாதது. ஆனா அந்த கெமிக்கல் மேல உட்கார்ற பாக்டீரியா இதை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்மெல் விட்டுரும். அந்த பாக்டீரியாவுக்கு பேரு கொரினி பாக்டீரியம், ஸ்டஃபேலோகாக்கஸ். இந்த மாதிரி 2 பாக்டீரியா நம்ம பாடியில ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சொட்டி பிளேசஸ். பாடியில இருக்கிற சொட்டி பிளேசஸ்ல வாழற பாக்டீரியா இது. நெக்ஸ்ட் ஒன், பாப்பா நீ காலையில பல்லு வளர்க்கனியா? நீ உங்க மவுத்துல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் இது. டங்க ஸ்கிரேப் பண்ணி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சா அதுல இருக்கிற பாக்டீரியா. அதனால தான் டாக்டர் யூஷுவலா சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் 2 தடவை பிரஷ் பண்ணுங்க, தூங்குறதுக்கு முன்னால பிரஷ் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு பிரஷ் பண்ணாத தூங்குனீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சாப்பாட்டு பொருளும் இருக்குது. அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுல ஒண்ணு வந்து ஆசிட். பிறகு அது வந்து டூத் எரோட் பண்ணும், உள்ள பொத்தல் பண்ணும். பிறகு உங்களுக்கு கேவிட்டிஸ் வரும், பல இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன், மவுத்ல 700 டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் பாக்டீரியா லிவ் இன்சைட் அவர் மவுத். ஒரு காலத்துல 11 தான் இருக்குதுன்னு நினைச்சாங்க, இப்ப கண்டுபிடிச்ச பாரு 700. நெக்ஸ்ட் ஒன், டென்டல் பிளாக் சொல்றேன் இல்லையா, டூத்ல வருது, அங்க வளர பாக்டீரியா பல்லு மேல. நெக்ஸ்ட் ஒன், ஒரு போன மாசம் நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு புது ஜூ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் உலகத்துல முதல் ஆரம்பிச்ச இந்த ஜூ. அந்த ஜூக்கு பேரு மைக்ரோபியா.
மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசத்துக்காகவே ஆரம்பிச்ச ஜூ. அந்த ஜூக்குள்ள போனீங்கன்னா பலவிதமான மைக்ரோஸ்கோப் மூலமா அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசத்தை பார்க்கலாம். இன்க்ளூடிங் ஒரு ஸ்கேனர் முன்னால போய் நின்னீங்கன்னா உங்க பாடியில தலையிலிருந்து கால் வரைக்கும் இன்க்ளூடிங் வயிற்றுக்குள்ள எவ்வளவு டென்சிட்டி பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். நெக்ஸ்ட் ஒன். ரெஸ்ட்லெஸ் ஸ்பெல்லிங் பாவம். கேட்கலையா? சாரி. சோ பாக்டீரியாவும் மற்ற உயிரினங்களும் எல்லாம் ஒன்னா வந்துச்சுன்னு சொன்னா who are we now? இப்ப நம்மளை பத்தி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். who are we? Are humans also part of biodiversity? நம்மளும் பயோடைவர்சிட்டியை சேர்ந்தவங்க தானா? அடுத்த படம். சேர்ந்தவன் தான் சொல்லி டார்வின் அவருடைய 2வது புக்கை எழுதுறதுக்கு முன்னாலே அக்சல் என்றவர் எழுதினார். அவர் ஃப்ரெண்டு, டார்வினுக்கு ஃப்ரெண்டு. அவர் இந்த மாதிரி ஒரு அனாட்டமிக்கல் ரீசன்ஸை வச்சு மனுஷரும் மற்ற உயிரினங்களும் வந்தவங்க தான் இருக்கலாம்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் டார்வின் அவருடைய புக்கை பப்ளிஷ் பண்ணார். இது அவருடைய 2வது புக். 2 வால்யூம் பப்ளிஷ் பண்ணார். அதுக்கு பேரு தி டிசென்ட் ஆஃப் மேன். முதல் வால்யத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தார். எடுத்த உடனே மனுஷன் கூட இப்படித்தான் வந்தாங்கன்னு சொன்னா என் புத்தகத்தை அவன் படிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிக்கல. அடுத்த புக்கில் 1871 இது போட்டார். பப்ளிஷ் பண்ண உடனே ஏன் இப்படி சொன்னாருன்னு சொன்னா, அடுத்த இது சிம்பான்சி ஆப்பிரிக்காவில் இருக்கு, இது கொரில்லா ஆப்பிரிக்காவில் இருக்கு, இது ஒராங்குட்டான் இங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. டார்வின் படிச்ச அனாட்டமி, மார்பாலஜி, எம்பிரியாலஜி எல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது, ஹியூமன் பீயிங்குடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் மேபி சிம்பான்சி கொரில்லாவா தான் இருக்கலாம், நாட் ஒராங்குட்டான். அதனால என்ன சொன்னாரு, ஃபியூச்சர் ஸ்டடி வந்து ஆப்பிரிக்காவில் போய் பாருங்க, அங்க பார்த்தா தான் ஒருவேளை உங்களுக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆப்பிரிக்கா இஸ் த ஒரிஜினல் ஹோம் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு எல்லாம் ஒரிஜினல் ஹோம் அதான். ஐயா, இது ஒரு முக்கியமான கருத்து. நீங்க போய் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, ரேஷியல் பேசிஸ்லயும் காஸ்ட் பேசிஸ்லயும் ரிலீஜியன் பேசிஸ்லயும் அவங்க கிட்டலாம் போய் நம்ம எல்லாம் ஆப்பிரிக்காவில் வந்த உறவினர் தான் சொன்னா எடுத்த உடனே அவனுக்கு கேட்க புரியாது. ஏன்னா நமக்கே சில சமயத்தில் நேரம் எடுக்கும். இப்ப இன்னைக்கு கூட நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் 1 வருஷம் கூட ஆகும் இதை முழுமையை உட்கொள்ள வர்றதுக்கு. எனக்கு 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா உண்மைன்னு தெரியும், ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியறது கஷ்டம். நம்முடைய ப்ரெஜுடிஸும் நம்மளுடைய மற்ற சண்டை சச்சரவுகளும் அதுதான் நமக்கு மேல பெருசா வந்து தலை மேல கொட்டுதை கண்டி இது ஒரு உண்மை இப்படி இருக்குது, அதை எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதான் சயின்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குற அல்டிமேட் லெசன். டார்வின் பப்ளிஷ் பண்ண உடனே அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்மால் குரூப் அவங்க இந்த மாதிரி அவரை கேரிகேச்சர் பண்ணாங்க. இது ஸ்மால் குரூப், ஒரு ஸ்மால் கிறிஸ்டியன் குரூப். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மனுஷன் வந்து கடவுளுடைய ஒரு முக்கியமான படைப்பு, ஒரு அருமையான படைப்பு, தேவ தூதர்கள் போல அந்த மாதிரி ஒரு தன்னுடைய இமேஜிலே படைச்சாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க கிட்ட போய் இல்ல உங்களுக்கும் மற்ற குரங்குகளுக்கும் ஒரு காமன் ஏன்செஸ்டர்னு சொன்னா அவங்களால விழுங்க முடியல. எப்படி அவ்வளவு மோசமா எங்களை நீங்க டீக்ரேட் பண்ணலாம், நீ வேணா வந்திருக்கலாம், நாங்க அப்படி வரல இந்த மாதிரிலாம். ஆனா ஸ்மால் குரூப். அப்பவே யூரோப்ல நிறைய பேர் டார்வினுடைய எவல்யூஷனரி தியரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த மாசத்துல அவருடைய புக் அமெரிக்காவுக்கு போகுது. அங்க போன உடனே அங்க இருக்கிற பெரிய பயாலஜிஸ்ட் எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் இதை ப்ரொமோட் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து ஹுக்கர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ளோரா தான் நம்ம படிக்கிறோம். இந்தியா முதல்ல செடி கொடிகளுக்கு இமாலயாவில இருந்து கிடைச்ச இருக்கிற எல்லா செடிகளையும் பற்றி லிஸ்ட் பண்ணவர். அவரு டார்வினுடைய ஃப்ரெண்டு. அவரும் எவல்யூஷனை ஒத்துக்கிட்டாரு, அவரும் ப்ரொமோட் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன். டார்வின் சொன்ன சமயத்தில் அவங்களுக்கு ஒரு எழுந்த டவுட் என்னன்னு சொன்னா, மனுஷன் இப்படி இருக்கிறான், குரங்குகள்லாம் தெரியுது, ஆனா இதுக்கும் இடையில யாரும் கிடையாதா இன்டர்மீடியட், அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே, நீங்க எப்படி போய் திடீர்னு அங்க குரங்குல இருந்து இப்படி வந்துட்டான்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு ஃபாசல் தான் அப்ப இருந்துச்சு, அது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபாசல். டார்வின் சொன்னாரு தேடி பாருங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்தும் அமெரிக்கால இருந்தும் யூரோப்ல இருந்தும் நிறைய ஆப்பிரிக்காவில் போய் எல்லா இடத்துலயும் ஃபாசல் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க தேடி எடுத்த ஃபாசல்ஸ் ஹியூமனுக்கும் அதுக்கு பின்னால இருக்கிற மிருகங்களுடைய இன்டர்மீடியட் ஃபாசல்ஸ் இன்னைக்கு 1000 கணக்கில் எடுத்திருக்காங்க.
அதை எங்க ப்ரிசர்வ் பண்றதுன்னு சொல்லி அவங்களுக்கு பயம், ஆனா சேஃபா வைக்கணும்னு சொல்லி அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபாசில் பேரு ஆஸ்ட்ரோபிதகஸ். ஆஸ்ட்ரோனா சவுத்னு அர்த்தம், அஃபார்ன்றது அந்த இடத்து பேர். தம்பி கொஞ்சம் குவைட்டா இருக்கிறீங்களா? இதான் அவங்களுக்கு கிடைச்ச போன்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச அந்த தலை. அது மட்டும் கிடையாது, இப்படி ஒரு ஃபாசல், இந்த ஸ்பீஷிஸ்னுடைய ஃபாசல் வாழ்ந்த இடத்துல ஒரு எரிமலை வெடிச்சு அந்த எரிமலையினுடைய மண்ணு கீழே விழுந்திருக்குது, பூ டஸ்ட் மாதிரி, சிமெண்ட் மாதிரி. அப்ப வரும் மழை பெஞ்சிருக்குது, அது சிமெண்ட் மாதிரி ஆயிட்டு இருக்குது. அந்த இடத்துல இவங்க நடந்து போயிருக்காங்க. இந்த நடந்து போனது ஒரு பெண்மணியாம். அப்படின்னா உங்க பையனோ உங்க பெண்ணோ ஆந்த்ரோபாலஜி படிக்க வச்சிங்கன்னா இது எப்படி ஃபுட் பிரிண்ட்டை வச்சு இது ஆண் பெண்ணுன்னு சொல்ல முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அறிவு வளர்ந்துருக்கு. அவங்க மட்டும் நடக்கல, பக்கத்துல அவங்க குழந்தை நடந்திருக்குது. அவங்க குழந்தைய கையில பிடிச்சிட்டு போயிருப்பாங்க ஒருவேளை. இவங்க 2 பேரை தவிர்த்து பக்கத்துல ஒரு கினி கோழி நடந்திருக்குது, அதுவும் இருக்கு. இந்த ஃபாசல், இதுவும் ஃபாசல் தான். ஃபாசல்னு சொன்னா அப்படி போன் இருக்கணும் அப்படின்னு மட்டும் கிடையாது. அந்த பழைய உயிரினத்தினுடைய இம்ப்ரெஷன் இருந்தா கூட ஃபாசல் தான். அந்த ஃபாசலினுடைய ஏஜ் 3.5 மில்லியன் இயர்ஸ் ago. இந்த போனுடைய ஏஜ் 3.5 மில்லியன். So 3.5 மில்லியன் இயர்ஸ் ago ஆப்பிரிக்காவில் நம்முடைய நாமெல்லாம் வர்றதுக்கு முன்னால இருந்த ஒரு ancestor இது. அடுத்த படம். நம்மள ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்லிக்கிறோம். நமக்கு முன்னால இருந்த ஸ்பீஷிஸ்ல ஒரு ஸ்பீஷிஸ் ஹோமோ எரெக்டஸ். எரெக்டஸ்னா நேரா நின்னுச்சுன்னு அர்த்தம். 4 வச்சு நடக்கிறதுக்கு பதிலாக 2ல நடக்க ஆரம்பிச்சிச்சு, 2 கையை ஒன்று ஃப்ரீ ஆனது. அந்த ஹோமோ எரெக்டஸ்னுடைய ஃபாசில் ஃபுட் பிரிண்ட் கூட இருக்குது 1.5 மில்லியன் இயர்ஸ் ago. இந்த ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்காவை விட்டு மற்ற இடத்துக்கு வெளியே வந்திருக்கு. ஒரு காலத்தில் யூரோப்புக்கு போயிருக்கு, இந்தியாவுக்கு வந்திருக்கு, சைனாவுக்கு போயிருக்கு, தாய்லாந்துக்கு போயிருக்கு. அந்த இடத்துல ஸ்கல்ல கண்டுபிடிச்சு அடிச்சாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு வந்தப்போ மெட்ராஸ் பக்கத்துல வந்திருக்கு, சென்னைப்பட்டணத்துல பக்கத்துல வந்திருக்கு. சென்னைப்பட்டணம் பக்கத்துல வந்து பெரிய பெரிய கூழாங்கல்ல எடுத்து இந்த மாதிரி ஒரு பாலியோலித் செஞ்சிருக்கு. இதனுடைய வயசு 1 மில்லியன். 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால ஹோமோ எரெக்டஸ் சென்னைக்கு பக்கத்துல வந்தாங்க. இதை நீங்க பார்க்கணும்னு சொன்னா கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல கிடைக்கும், ரெட்டிப்பாளையத்துல கிடைக்கும், எருமவெட்டிப்பாளையத்துல கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அந்த குடியம் கேவ் இருக்குது, அங்க போனீங்கன்னா 1-2 கிடையாது, 1000 கணக்கில் கிடைக்கும். இதுக்கு பேரு மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்த படம். இப்படி இருந்த இந்த இன்டர்மீடியட் ஸ்பீஷிஸ்ல ஆஸ்ட்ரலோபிதெகஸும் சரி, மற்ற நிறைய ஸ்பீஷிஸ், இந்த டீடைல்ஸ்லாம் வேண்டாம், இது வேணா படிச்சுக்கலாம். ஓமோ ருடால்ஃபன்சிஸ், எரெக்டஸ், ஹைடல்பர்கஸ், இவங்களுடைய ஸ்கல் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் பாட்னி படிச்சவன், எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, நானே படிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால பரவாயில்லன்னு படிச்சு 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 இப்போ ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் புரியும். அதனால நீங்களும் படிக்கலாம், பிள்ளைங்க தாராளமா படிக்கலாம். அடுத்த படம். இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ஸ் ஆப்பிரிக்காவில். இது மட்டும் கிடையாது, இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலையும் அனாட்டமி நாலேஜ்லயும் இந்த ஒரு ஸ்கல்லை எடுத்து அந்த ஸ்கல் மேல சதை இருந்துச்சுன்னா, ஸ்கின் இருந்துச்சுன்னா, முடி இருந்துச்சுன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி இருக்கு. அடுத்த படம். சோ நம்முடைய ஏன்செஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வச்சு ரீக்ரியேட் பண்ண முடியும். வெளிநாட்டில் நிறைய மியூசியத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு ருட்டீன் நாலேஜ். அடுத்த படம். என்ன நடந்துச்சு? நமக்கு முன்னால இருந்த அந்த ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அந்த மாதிரி கிரீச்சர்ஸுக்கும் ஹோமோ எரெக்டஸுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இப்படி 4ல நடக்காத இப்படி ஏறி நின்னும். டார்வினே சொன்னாரு, எவல்யூஷன் இப்படி வந்ததுனால நமக்கு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னாரு. ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? முதுகு இப்ப நேரா இருக்குது, கொஞ்சம் வெயிட் போட்டா இங்க கீழே டிஸ்க் வந்துடும், ப்ரோலாப்சிஸ் வந்துடும். இல்ல கழுத்து தலை ரொம்ப பெருசா போச்சுன்னா இங்க கழுத்துல ப்ராப்ளம் வந்துடும். முன்ன அந்த ப்ராப்ளம் கிடையாது, இப்படி இருந்தோம். அடுத்தது என்ன? செக்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இங்க இருக்குது, இப்ப கீழே தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டமக்கில் வந்து கீழே இப்படி அழுத்த ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஹெர்னியா வந்துடும்.
இங்க ஒரு சின்ன ஸ்கின் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கின் வீக் ஆயிடுச்சுன்னா ஹெர்னியா போய் டாக்டர் கிட்ட போய் சர்ஜரி பண்ணணும். இப்படி இருக்கும்போது ஹார்ட் இங்க இருந்துச்சு, பிளட் இப்படி தான் ஓடணும், இப்படி தான் ஓடணும் ஹரிசான்ட்லி. இங்க வந்தா பிளட் இங்க இருந்து மேல ஓடணும், இங்க இருந்து கீழே போய் இங்க இருந்து பேட் பிளட் மேல கொண்டு வரணும் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. இப்படி பல ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் அடுத்த படம் கை ஃப்ரீ ஆனதுனால இந்த மாதிரி கல்லுகளை செய்ய முடியும். அதுக்கு முன்னால ஒரு சில குரங்குகள் தான் குச்சி வச்சு எதனாவது யூஸ் பண்ண முடியுமே கண்டு இந்த மாதிரி டெக்னாலஜி அதுக்கு முன்னால யாருக்கும் கிடையாது. எப்ப ஒரு முழு கல்லை எடுத்து அந்த கல்லுல இருந்து நான் இந்த மாதிரி ஒண்ணு செய்ய போறேன்னு மைண்ட் யோசித்து அதை செயல்பாட்டுக்காக இந்த கையை யூஸ் பண்ணிச்சோ அப்பவே மைண்டுக்கும் கையுக்கும் மசிலுக்கும் நர்வுக்கும் ஒரு கோஆர்டினேஷன், இதை கம்யூனிகேட் பண்ற ஒரு திறமை, பேச்சு திறமை, இப்படி பலதெல்லாம் வந்ததுக்கு காரணம் நேரா எழுந்து நின்றதுனால. சரி, உங்களுக்காவது கேக்குதா? பரவாயில்ல, பிள்ளைங்க பின்னால இருந்தா கூட. 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்ற ஜியாலஜிஸ்ட், பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட், பல்லாவரத்துக்கு பக்கத்துல இந்த கல்லை முதல்ல கண்டுபிடிச்சார். பல்லாவரம் தான் முதல்ல ஹோல் இந்தியாவுக்கே பழைய கற்கால மனிதர்கள் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்ட ஊர். அதை என்னைக்கு கண்டுபிடிச்சாரோ அவருக்கு இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ஊர்ல பார்த்திருக்காரு, அவங்க மியூசியத்துல பார்த்திருக்காரு. இதை பார்த்த உடனே இங்க இருக்குதுன்னு சொன்னா வேற எங்கேயும் இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தார். அவர் எடுத்த சர்வேல தான் குடியத்துக்கு பக்கத்துல ஆற்றம்பாக்கம்னு சொல்லுவாங்க, அதிரம்பாக்கம் ஆற்றம்பாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனா ஆயிரக்கணக்கில் இப்படி கல்கள் இருக்கு. இது நான் எடுத்த கல்லு அங்க ஆதிரம்பாக்கத்துல. இதை விட கல்லுகள் தாம்பரத்தில் எடுத்திருக்கிறேன், குடுவாஞ்சேரியில் எடுத்திருக்கிறேன், ஸ்ரீபெரும்புத்தூர்ல எடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த மக்கள் எல்லா இடத்துலயும் பரவி போயிருக்கிறாங்க. 1 மில்லியன் வருஷம் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னால நம்ம ஸ்பீஷிஸ் இல்ல, வேற ஒரு ஸ்பீஷிஸால செய்யப்பட்ட கருவி இது. அடுத்தது இதான் ஆற்றம்பாக்கம் ஏரியா, சென்னையில இருந்து கொஞ்சம் தூரம் போன. அடுத்தது ஆக இந்த ஸ்பீஷிஸ் நான் சொன்ன பாருங்க, இந்த ஹோமோ எரெக்டஸ் என்ற ஸ்பீஷிஸ் வந்து இந்த எல்லோவா இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் வந்திருக்கு, அழிஞ்சு போச்சு. ஆனா ஆப்பிரிக்காவில் எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. அந்த எவல்யூஷன்ல வந்த ஸ்பீஷிஸ் நம்மளுடைய ஸ்பீஷிஸ் ஹோமோ எரெக்டஸ் இந்த ரெட்ல இருக்கிறது ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்து பல இடத்துக்கும் போச்சு. அப்படி போன ஒரு இடத்துல முதல்ல அவங்க வந்த இடம் இந்தியா. இந்தியாவில இருந்து தான் ஆஸ்திரேலியா போனாங்க, நியூ கினி போனாங்க, அதுக்கு பிறகுதான் யூரோப்புக்கு போனாங்க, அதுக்கப்புறம் தான் அங்க அமெரிக்காவுக்கு போனாங்க. அடுத்த படம் டார்வின் வந்து அவருடைய எவல்யூஷனரி தியரி பண்ணும்பொழுது அவருக்கு ஜெனடிக்ஸ் தெரியாது, சயின்ஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்ப வந்து பாப்புலரா தெரியாது. ஆனா கிரிகர் மெண்டல் தான் முதல்ல ஜெனடிக்ஸை கண்டுபிடிச்சாரு. அந்த ஸ்டோரியை நம்ம சுருக்கி சொல்லணும்னு சொன்னா இன்றைக்கு 1953 வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்க. அடுத்த படம் இதான் அவருக்கு நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்த ஒரே பேஜ், வாட்சன் அண்ட் கிரிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ உடைய கெமிக்கலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன். டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எந்த உயிரினத்தில் இருந்தாலும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கிற மியூட்டேஷனை வச்சு நம்முடைய வரலாறை பார்க்க முடியும், நம்முடைய வரலாறுடைய வருஷ கணக்கையும் கணக்க முடியும். அடுத்தது இவர் ஆஸ்திரேலியன் அபாரிஜின் சொல்லுவாங்க. இவரை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் அபாரிஜினுடைய முடியை வெட்டி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பிரிட்டன்ல ஒரு மியூசியத்தில் வச்சிருந்தாங்க. இந்த மாடர்ன் டெக்னாலஜி டிஎன்ஏ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அந்த முடியை எடுத்து அந்த முடிக்கு கீழே இருக்கிற ஒரு வேர் இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து அந்த ஆளுனுடைய அந்த இறந்து போன ஆளுனுடைய சீக்வன்ஸ் என்ன, அவனுடைய ஜீன் என்ன, அவனுடைய மியூட்டேஷன் என்ன படிச்சுட்டாங்க. அடுத்தது இன்றைக்கு அழிந்து போன உயிரினங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து அது மூலமா திருப்பி அந்த அழிந்து போன உயிரினங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய டெக்னிக் இருக்கு இன்னைக்கு. இந்த டோடோன்ற பேர்டு அழிஞ்சு போச்சு, ஆனா நிறைய மியூசியத்தில் இருக்கு, நிறைய டிஎன்ஏ இருக்கு. அதுக்குள்ள அந்த டிஎன்ஏ எடுத்து சிந்தசைஸ் பண்ணி அதை ஒரு செல்லுக்குள்ள போட்டு அதை வளர்த்து வச்சா இன்னொரு டோடோவை கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த மேமத் பண்ண போறாங்க,
மவுண்டன் கோட் இப்பதான் 1999ல எக்ஸ்டிங்க் ஆயிடுச்சு. ஆனா அதனுடைய செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து திருப்பி கொண்டு வர முடியும். அடுத்தது இது வேற ஒரு நீண்டர்தால்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய ஒரு வெரைட்டி, அது வேற ஒரு ஸ்பீஷிஸ். நீண்டர்தாலுடைய போன்ஸ் இருக்குது. இன்றைக்கு நீண்டர்தால் போன்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏவை எடுத்துட்டாங்க. 30,000 வருஷத்துக்கு முன்னால இவர் அழிஞ்சு போயிட்டார். 30,000 வருஷத்துக்கு முன்னால இந்த நீண்டர்தாலுடைய போன் எடுத்து டிஎன்ஏவை எடுத்து நம்ம டிஎன்ஏட இன்னைக்கு கம்பேர் பண்றாங்க. ஒரு காலத்துல அந்த டிஎன்ஏ வச்சு திருப்பி நீண்டர்தாலையும் உயிராக கொண்டு வர முடியும். அடுத்த படம். ஆக நம்முடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் இன்னைக்கு உலகத்துல யாருன்னு சொன்னா சிம்பான்சி தான். ரொம்ப முடிச்சுக்கலாமா இல்லாட்டி நாளை காலை 5:30 மணிலிருந்து 9:30 மணிலிருந்து 9:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். நிறைவு நிகழ்ச்சி முடிவுக்கு 5:30 மணி ஆகும். அதுக்கும் தயாராவாங்க. மதிய உணவு நாளை கொடுத்துருவோம். மதிய உணவு இங்கேயே வழங்கப்படும். ஓகே, என்ன வேகமா முடிச்சிடுறேன் படத்தை. அதை காமிச்சு பிள்ளைங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அடுத்த படம். அடுத்ததோட ஜூக்கு போகும்போது கட்டாயம் போய் சிம்பான்சியை காமிங்க. இது சிம்பான்சினுடைய பிரெயின், இது நம்மளுடைய பிரெயின், நம்முடைய க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ் சிம்பான்சி. அடுத்தது chimpanzee is your cousin, so is the neem tree. மரமும் நம்முடைய உறவு தான், கொஞ்சம் பின்னால போனோம் அவ்வளவுதான். சிம்பான்சி கொஞ்சம் அண்மையில வந்த உறவு, நமக்கு ஒரு 6 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால வந்த உறவு. அடுத்த படம். என்னைக்கும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிற மங்கிஸ் இது சவுத் அமெரிக்கால. அடுத்தது என்னைக்கும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் இவங்க. அடுத்தது அதுதான் வச்சுக்கிட்டு யாதும் ஒரே யாவரும் கேளுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. அடுத்தது இவங்களும் நமக்கு சொந்தம் தான் சொல்லி இந்த பசங்க கூட மங்கியை கூட்டு போறது அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் யாருடைய உறவு யாருன்னு சொல்லி. அடுத்தது இவங்கெல்லாம் ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க எல்லாம் எங்க சொந்தம் தான். நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு முக்கியமான கதை, ஆனா பிள்ளைகளுடைய ரெஸ்ட்லெஸ்னால அவ்வளவு சொல்ல முடியாது. பட் ஒரு கொஞ்சம் மட்டும் நீ உட்காந்து கேட்கறவங்களுக்காக சொல்லி விட்டுறேன். இது நம்முடைய முட்டை, பெண்கள் உடம்புல வயிற்றுல இது யூட்ரஸ்க்கு முன்னால இருக்கிற முட்டை. இந்த முட்டை வந்து ரொம்ப பெருசு. ஸ்பெர்மை கம்பேர் பண்ணும்போது, ஆண்களுடைய ஸ்பெர்மை கம்பேர் பண்ணும்போது முட்டை ரொம்ப பெருசு. ஒரு முட்டையை கையில வச்சா கண்ணுக்கு பார்க்க முடியும், 0.1 மில்லிமீட்டர். அது அப்படின்னா அதுக்குள்ள நியூக்ளியஸும் இருக்கும், மற்ற பொருட்களும் இருக்கும். எஸ்பெஷலி இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் உள்ள நிறைய இருக்கும். இந்த ஸ்பெர்ம்ல இடம் கிடையாது, ரொம்ப சின்ன ஹெட், நியூக்ளியஸ் இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒய் குரோமோசோம் மனுஷனுக்கு இருக்கு, அது இருக்கும். ஆனா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. இந்த டிஎன்ஏவை படிச்சோம்னா ஆண் வழி உறவுகளை படிக்க முடியும். ஏன்னா ஒய் குரோமோசோம் ஆண் கிட்ட மட்டும்தான் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியாவோட டிஎன்ஏ படிச்சீங்கன்னா அம்மாவுடைய உறவுகளை கண்டுக்க முடியும். ஏன்னா இந்த எக்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனால எனக்கும் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, எங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு எனக்கு. ஆனா என் பையனுக்கு அந்த மைட்டோகாண்ட்ரியாவை நான் பாஸ் பண்ண முடியாது. என் ஸ்பெர்ம்ல அந்த மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. என் தங்கச்சி கிட்ட இருக்குது எங்க அம்மா கிட்ட இருந்த வந்து மைட்டோகாண்ட்ரியா, அதுவும் பிள்ளைகளுக்கு அந்த மைட்டோகாண்ட்ரியா போகும். மைட்டோகாண்ட்ரியாவிலையும் டிஎன்ஏ இருக்குது, இதுலயும் டிஎன்ஏ இருக்குது. ஸோ கதையை சுருக்கி சொல்லணும்னு சொன்ன அடுத்த படம், ஒரு ஆணினுடைய வரலாறு அப்படியே கொண்டு போகலாம். பின்னால எத்தனை ஜெனரேஷன் கொண்டு போகலாம்? 30,000 வருஷம் கொண்டு போகலாம், 70,000 வருஷம் கொண்டு போகலாம், 100,000 வருஷத்துக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா ஒரு பெண்ணுடைய வரலாறு பின்னால கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒன். உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மக்களினுடைய வரலாறையும் இன்னைக்கு படிச்சாங்க அந்த மைட்டோகாண்ட்ரியாவை வச்சு. 1897ல ஒரு லேடி படிச்சாங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்ன அடுத்த படம், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு சிறு குரூப் வெளியே வந்தாங்க. அவங்களுடைய டிசெண்டன்ட் தான் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய எல்லா உறவுகளும் ஒரிஜினல் உறவுகள்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. அடுத்த படம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற 7 பில்லியன் பீப்புளுடைய மைட்டோகாண்ட்ரியாவை படிச்சு அவ்வளவும் போய் ஒரு பெண்ணு கிட்ட போய் நிக்குது.
அந்த பெண்ணுக்கு பேரு ஆப்பிரிக்கன் ஈவ், அதுக்கு இன்னொரு பேரு மைட்டோகாண்ட்ரியல் ஈவ். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் நிறைய ஆண்கள் பெண்கள் இருந்திருக்கலாம், பெண்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் பேரோட செத்து போயிட்டு இருக்கலாம், சில பெண்களுக்கு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணினுடைய வழி வந்தவங்க மட்டும் எப்படியோ தப்பிச்சு 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 வந்து உலகத்துல பறந்து இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் நம்முடைய எல்லாருக்கும் ஒரே ஒரு மதர் தான். அந்த மதருடைய முகம் எப்படி இருக்கும்னு கேட்டேன் நான். இதெல்லாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட் ஒருத்தர் கிட்ட. அவர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய அவங்க முகம் இப்படி இருந்திருக்கலாம். சான் புஷ்மன் சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்காவில். அங்க இந்த மக்கள் இப்போ இருக்கிறாங்க, சான் புஷ் பீப்புள் சொல்லி. அவங்களுடைய முகம் இப்படி இருக்கு. நான் என் மனைவி கிட்ட காமிச்சேன், அது பார்த்த உடனே இந்த மாதிரி நான் பியூட்டிஃபுல் ஃபேஸை பார்த்ததே இல்லை அப்படின்னுது. அது அமெரிக்காவில் ஒரு தடவை இந்த பிள்ளை எங்களை பார்க்க வந்துச்சு யூஎஸ்ல இருந்து. நான் அது முகத்தை பார்த்த உடனே அது பேரு ட்ரிஸ்டன். ட்ரிஸ்டன், நீ என்னுடைய ஆப்பிரிக்கன் ஈவ் மதர் மாதிரி இருக்கிற அப்படின்னு. அப்படின்னா என்ன இதாயான்னு கேட்டுச்சு அது. பிறகு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் அதனுடைய முகம் அப்படி இருக்குது? அது பாதி அமெரிக்கனு, பாதி ஆப்பிரிக்கனு, பாதி ஜாப்பனீஸ், பாதி பிலிப்பீன்ஸ் அவங்க பரம்பரையில். அதுல சேர்ந்த ஒரு முகம் இந்த மாதிரி இருக்குது. அது இதான் நம்முடைய ஏறக்குறைய நம்முடைய ஒரிஜினல் மதர் எப்படி இருந்திருப்பாங்க, எப்போ 1,00,000 வருஷத்துக்கு முன்னால போனா. அடுத்தது டிஎன்ஏ வச்சு படிக்கலாம். இந்தியாவிலையும் இப்ப அந்த டெக்னிக் வந்திருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி. உங்களுடைய சின்ன பக்கல் கேவிட்டியில் ஒரு குச்சியில் சும்மா உள்ள இருந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல்ல போதும், அவங்க மெயில் பண்ணீங்கன்னா அவங்க படிச்சு கொடுத்துருவாங்க. நான் படித்தேன். என்னுடைய ஒய் குரோமோசோமும் என்னுடைய மைட்டோகாண்ட்ரியாவும் படித்தேன். என்னுடைய அம்மா வழி முறையை பார்க்கறதுக்கு, என்னுடைய அப்பா வழி முறையை பார்க்கறதுக்கு. அடுத்த படம். இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய உறவு தான், அதுல டவுட்டே கிடையாது. இவர் முண்டான்னு நம்ம சொல்லிக்கிறோம், அவரை ட்ரைபல்னு சொல்லிக்கிறோம், அவர் முண்டாரி லாங்குவேஜ் பேசுறாருன்னு சொல்றோம். இது ராஞ்சி பக்கத்துல போயிருந்தப்ப எடுத்த படம். என்ன வித்தியாசம் எனக்கும் அவருக்கும்? முகத்திலையும் வித்தியாசம் கிடையாது, முடியிலையும் வித்தியாசம் கிடையாது. என்ன மாதிரி அவர் படிச்சுட்டு குர்த்தா போட்டுக்கிட்டு பேசியிருந்தா அவரும் ஒரு பெரிய ப்ரொஃபசர் தான் அவரு. ஆனா அவர் டிஎன்ஏவை படிச்சீங்கன்னாலும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அடுத்த படம். இந்த இடத்துல ஆப்பிரிக்காவை விட்டு இந்த மக்கள் வரும் பொழுது, இது மைட்டோகாண்ட்ரியா, தாய் வழி வரலாறு. என்னுடைய அம்மாவுக்கு 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 சுமார் 50,000 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு. அந்த மியூட்டேஷன் இன்னைக்கும் என்னுடைய மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. என்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா போகாது. நான் ஒரு அமெரிக்கன் லேடியை கட்டினேன், அந்த மைட்டோகாண்ட்ரியா அவங்களுக்கு போகும். ஸோ அவங்களுடைய அம்மா யார் பரம்பரை பார்த்தா அவங்க அம்மா வழியா எங்கேயோ சுத்திக்கிட்டு போய் மறுபடியும் ஆப்பிரிக்காவில் எங்கேயோ போய் நிற்கும். அது இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி மக்களுடைய மியூட்டேஷன் இது. அடுத்த படம். எங்கெங்க இருக்கிறாங்க என்னுடைய உறவுகள்? எங்கெங்க ரெட் இருக்கு பாருங்க, அங்க எல்லாம் இந்த தாய் வழியா வந்த மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லோருக்குள்ளே கொஞ்சம் இருக்கிறாங்க. உலகம் பூரா என்னுடைய தாய் சொந்தம் தான். அடுத்த படம். இது எங்க அப்பா வழி வந்தது, ஒய் குரோமோசோம். சுமார் 25,000 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு. அந்த மியூட்டேஷன் என்கிட்ட இருக்கு. அந்த மியூட்டேஷன் வேற யாருக்கிட்ட இருக்கு தெரியுங்களா? 31 காஸ்ட் ட்ரைபை படிச்சாங்க தமிழ்நாட்டில். என்னென்னமோ சொன்னாங்க, சும்மா ரிப்பீட் பண்ணலாமே. நாடாரு, வெள்ளாளாரு, பறையரு, பல்லரு, பாதமா, பிராமின், இதுன்னு சொல்லி போட்டாங்க. அந்த 33ல 31 குரூப்ல இதே மியூட்டேஷன் இருக்கு. அவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க தான். அவங்க இதான் சயின்ஸ், குட் சயின்ஸ், மாற்றி பேச முடியாத சயின்ஸ். மற்றதெல்லாம் கதை, கட்டுக்கதை. அது பிரெஜுடிஸ்னால வந்துச்சோ, பவர்னால வந்துச்சோ, எதுனால வந்துச்சோ. உங்களால ஒருவேளை முடியாது அந்த பிரெஜுடிஸை மீறி போகிறதுக்கு. ஆனா உங்க பிள்ளைகள்கிட்டயாவது சொல்லுங்க, இதான்பா உண்மை, இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா நாங்கள்லாம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை கொஞ்சம் கலைக்க வச்சிருக்கிறோம், ஆனா நீங்க இதனால மீற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கெங்க என்னுடைய உறவினர்கள் இருக்காங்கன்னு. அடுத்தது. சோ யார் இந்தியன்? இதுல உலகத்தில் இருக்கிற அத்தனையுடைய எத்னோகிராபிக் ஃபேஸஸையும் ஒட்டி வச்சிருக்கிறேன். உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது யார் இந்தியன் சொல்லி. யாரை பார்த்தாலும் ஒரு ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஃபேஸ் எங்கேயோ இருப்பாங்க. ஏன்? 70,000 வருஷத்துக்கு முன்னால ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவில் தான் முதல் மக்கள் நுழைஞ்சாங்க. அந்த 70,000 வருஷத்துல எல்லாம் மிக்ஸ் ஆகி பலவித, இங்கிருந்து கொஞ்சம் வெளியே போறது, மறுபடியும் திரும்பி வர்றது, சைனா பக்கம் அந்த பக்கம் இருந்து மறுபடியும் வர்றது, மறுபடியும் அந்த பக்கம் வர்றது. அடுத்த படம். அண்மையில் ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க, சென்டர் ஃபார்
மாலிகுலர் பயாலஜி. அங்க அவங்களுடைய கருத்து என்னன்னா, இந்தியாவில் 2 மேஜர் குரூப் இருந்தாங்களாம். ஏன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் குரூப், ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் குரூப், அப்படி இருந்தாங்களாம். 4200 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1900 வருஷத்துக்கு முன்னால இந்த மிக்சிங் கொஞ்சம் ஸ்லோவாச்சோம். இது சயின்ஸ், ஹிஸ்டரி இல்ல. எப்படி படிக்கிறாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறது. ஆனா இதுல வரலாறு போட்டீங்கன்னா ஏன் இந்த சமயத்துல நின்னுச்சுன்னா, இந்த பீரியட்ல தான் மனு அவருடைய புக்கை எழுதுறாரு. நீ இங்க தான் நீ பண்ணிக்கணும், நீ வேற நான் வேற, இந்த குரூப்புக்குள்ள தான். எண்டோகாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் இதுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீ அதுக்குள்ள கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ அங்க கல்யாணம் பண்ணனா அந்த வீட்டை போய் நான் எரிச்சிடுவேன், அங்க பண்ணினா நான் இந்த கொலை பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாம் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் இதுக்கு அப்புறம் வந்தது. ஆல் குரூப்ஸ் இன் மெயின்லைன் இந்தியா ஆர் அட்மிக்ஸ்ட். நான் சொல்லல, அந்த பப்ளிகேஷன்ல 2003 ஹைதராபாத்ல சொன்னது. அவங்க என்ன சொல்றாங்க? there is not a single Indian who can claim any pure race or group or anything. எல்லாம் மிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன். இதனால தான் இந்தியாவில் இந்த மாதிரி பயங்கர டைவர்சிட்டி வந்துச்சு. இந்த மிக்ஸ்னாலையும், இந்த மிக்ஸை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாதனாலையும் so many groups, so many tribes, so many Dalit group, OBC group, இப்படி எல்லாம். பிறகு எண்டோகாமஸ் குரூப், ஒரு 50,000 குழுக்கள் இந்தியாவில். நான் இதுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நான் வேற அவன் வேற, இப்படி சொல்லி இதெல்லாம் அண்மை காலத்தில் வந்த விஷயங்கள். அடுத்தது அமெரிக்காவில் ஒரு படம் போட்டாங்க இப்போ 2050ல ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் உமனுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஊர்ல பயங்கர மிக்சிங் நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். கலர். நம்ம ஊர்ல கலர் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் எனக்கு பொண்ணு வெள்ளையா தான் வேணும், வெள்ளையாவே கிடைக்கலன்னு சொன்னா பரவாயில்ல, கோதுமை நிறம் இருந்தா பரவாயில்ல, கோதுமை நிறம் கூட கிடைக்காது பண்ணா பரவாயில்ல, மா நிறம் இருந்தா போதும், அது பரவாயில்ல, பொண்ணு அழகா இருக்குது, கண்ணு மூக்க மொழியமா இருக்குது, கருப்பா இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி பெரிய பாலிடிக்ஸ். ஸ்கின் டீப். இந்த ஸ்கின் கலர் வேரியேஷன் எப்ப வந்துச்சு? 50,000 வருஷத்துல. ஆப்பிரிக்கால இருந்துதான் மக்கள் வெளியே வந்தாங்கன்னா, வந்தவங்க எல்லாருடைய ஸ்கின்னும் கருப்பு தான். ஏன்? அவங்க சன்ல இருக்கிறாங்க, டிராபிக்கல்ல இருக்கிறாங்க, மெலனின் வேணும், அப்பதான் அவங்க ஸ்கின்ல கேன்சர் வராது. பிறகு மற்ற இடத்துல செட்டில் ஆனதுனால தான் பல இடத்துல மியூட்டேஷன்ஸ்னால இந்த கலர்கள்லாம் மாறிச்சு. நெக்ஸ்ட் ஒன். அண்ணன் தம்பிங்க, ஒருத்தனுக்கு ஒரு ஜீன் மியூட்டேஷன் அவன் வெள்ளையா இருக்கும். திருவண்ணாமலை, இது திண்டிவனம் பக்கத்துல எடுத்த படம் இது. அடுத்து இன்றைக்கு ஏன் பல விதமான கலர்கள்லாம் ஸ்கின்ல வருதுன்னு அதனுடைய மியூட்டேஷன் ஜெனடிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. நம்ம அது போக வேண்டியதில்லை இப்போ. அடுத்து இந்த ஹோமோசாப்பியன்ஸ் முதல்ல ஆப்பிரிக்காவில் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னால நம்ம இவால்வ் ஆயிருக்கிறோம். பிறகு 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னால ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வந்திருக்கிறோம். இவ்வளவு காலத்துல இருந்த ஹோமோசாப்பியன்ஸ் 7 பில்லியன் பீப்புள் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க உலகத்துல. 140 பில்லியன் பீப்புள் இறந்து போயிட்டாங்க. நம்முடைய எவ்வளவு பேர் பூமியில வந்து இது வரைக்கும் செத்தாங்கன்னு சொன்னா 140 பில்லியன் பீப்புள். நெக்ஸ்ட் ஒன். உயிரினங்கள், இவ்வளவு உயிரினங்கள் மொத்தத்தில் 600 மில்லியன் உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிறது இவ்வளவு தான், 30 மில்லியன் சொன்னோம். ஏன் இவ்வளவு அழிஞ்சு போச்சு பழைய காலத்தில்? நெக்ஸ்ட் ஒன். இந்தியா இங்க இருக்குது 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. பிறகு இந்தியா அங்கிருந்து வந்து வெளியே வருது. பிறகு இந்தியா ஃப்ளோட் ஆகுது. பிறகு இங்க நார்த்ல வந்திருக்கு. ஸோ இந்திய நாடு ஆப்பிரிக்க நாடா, இந்திய நாடு ஆஸ்திரேலியா நாடா, எந்த நாடு, எது டைம் ஃப்ரேமை பொறுத்து இருக்குது. அது அங்கிருந்து மூவ் பண்ணி வரும்பொழுது எவல்யூஷன் வேற நடக்குது. இடையில அந்த காலத்தில் இந்த இடத்துல கடல் தான் இருந்துச்சு, இங்க கடல் தான் இருந்துச்சு. இந்த கடல்ல வந்து இது இப்படி மோதி வந்ததுனால தான் கடல்ல இருந்த உயிரினங்கள்லாம் போய் இமாலய மலையில போய் அங்க போய் இன்னைக்கு ஃபாசல் ஆயிருக்குது, இன்னைக்கு மேல இருக்கிறதெல்லாம். அடுத்த படம். இப்படி போகும்பொழுதும் இந்தியா வரும்பொழுதும் சுமார் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால மெட்ராஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் வரை கடல் தண்ணி இருந்துச்சு. அதை தாண்டி மரங்கள் இருந்துச்சு. அந்த மரங்க விழுந்து அந்த தண்ணி மேல மண்ணுகள் விழுந்து ஒரு பாறை வந்துச்சு. அந்த பாறை இதுக்கு பேர் சியக்கா பாறைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல உண்டு. ஒரு காலத்தில் பெருங்கலத்தூர்ல கொண்டு வந்து இப்ப ரோடு போட்டு மூடிட்டாங்க. இந்த சியக்கா பாறையை உடைச்சு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் அது உள்ள ஒரு ஃபாசில் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபாசில். அடுத்த படம். இதை இப்ப நான் கையில வச்சிருக்கிற அதே ஃபாசில் தான் இது. இந்த ஃபாசிலினுடைய வயது 20 கோடி வருஷம். 20 கோடி வருஷத்துக்கு முன்னால இருந்து அழிஞ்சு போன ஒரு மரம். இதுக்கு இன்னைக்கு உலகத்துல எங்கேயும் உயிரினம் கிடையாது இந்த மாதிரி. அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது?
20 கிலோமீட்டர் தான். நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் போனீங்கன்னா, பிள்ளைகளை குண்டு பெரும்போடு கூட்டு போனீங்கன்னா, அவங்கள கல்லை உடைக்க வச்சிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் ஆளுக்கு ஒரு ஃபாசில் இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன். உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் பல சமயத்தில் அழிஞ்சு போச்சு நேச்சுரலாவே. இன்றைக்கு 6th எக்ஸ்டிங்ஷன் நடக்குதுன்னு சொல்றோம். முன்னால நடந்ததெல்லாம் ரேடியேஷனாலேயோ, கடல் வந்ததுனாலேயோ, வல்கானிக் எரப்ஷன்னாலேயோ, கிளைமேட் சேஞ்சினாலேயோ, ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்ததுனாலேயோ அழிஞ்சது. இன்றைக்கு ஹியூமன் பீயிங்ஸ்னால இந்த உயிரினங்கள் அழிய ஆரம்பிக்குது. ஸோ ஏன் 4 பில்லியன் வருஷம் ஒரு உயிரினம் வரணும், வந்து இவ்வளவு இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங் கொடுக்கணும், அப்புறம் இந்த இன்டெலிஜென்ட் பீயிங் போய் இன்னைக்கு திருப்பி அதே உயிரினங்கள் அழிக்கிறான்றது ஒரு பெரிய புதிராக இருக்கு. எவல்யூஷன்ல வந்தவன் இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு அழிவை காமிக்கிறாங்க. அடுத்த படம் தாம்பரம் 1985 எப்போ எடுத்தேன் இந்த படம். இது ஒரு ஏரி. தமிழ்நாட்டில் 34,000 ஏரி இருக்குது. இந்த மாதிரி சில ஏரிகள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால பண்ணது. முக்காவாசி ஏரி பல்லவர் பீரியட்ல பண்ணது. எதுக்கு ஏரி வைக்கிறாங்க? இந்த பக்கம் தண்ணியை பிடிச்சி இந்த பக்கம் வயல் வைக்கலாம்னு சொல்லி. தாம்பரத்தில் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நான் இங்கேயே போய் நிலத்தை பிடிச்சிக்கிட போறேன் அப்படின்னு, இது புறம்போக்கு நிலம்னு சொல்லி அங்கே போய் நுழைச்சிட்டாங்க. இந்த பக்கம் வயல் கொஞ்சிக்கிட்டு குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சம் வருஷம் பொறுத்து எடுத்தேன் அதே இடத்த ஒரு படம். அடுத்தது இதான் அந்த ஏரி. இது லோ இன்கம் ஹவுஸ் காலனி பில்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ நிலத்துங்களையும் நீர்களையும் எடுக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது, மரங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்வரன்மெண்ட்லாம் படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் புதுசா ரூல்ஸ் போட்டு எவ்வளவு வேகமா இதெல்லாத்தையும் எடுக்க முடியுமோ அவ்வளவு வேகமா எடுக்கிறதுக்கும் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அடுத்த படம் டீஃபாரஸ்டேஷன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் அமேசான் ரிவர். இது நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன். அடுத்தது இவ்வளோ பெரிய மரங்கள் அமேசான் ஃபாரஸ்ட்ல. அங்கே தான் ரப்பர் எடுத்தாங்க. அந்த ரப்பர் தான் நமக்கு இப்போ இந்தியாவுக்கு வந்தது. அடுத்தது நல்ல காலம் அங்கே போய் ஃபுட்பால் கேமும் போய் பார்த்தேன். ஜூன்ல போயிருந்ததுனால. இது என் பையன், இது என் பொண்ணு. இது அடுத்தது எங்க பார்த்தாலும் பழம் அமேசான்ல. அவன் குடிக்காத ஜூஸே கிடையாது. அடுத்த படம் எங்க போனாலும் இத்தனை பழத்தையும் போட்டு ஜூஸ் போட்டு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவன் ஊர்ல அந்த மாதிரி பழ மரங்கள் அப்படி வளருது. அடுத்தது அங்கிருந்து வந்த செடி கொடிகளும் இதுதான். இதெல்லாம் நம்ம ஊர்ல தக்காளியும் சரி, மிளகாயும் சரி, உருளைக்கிழங்கும் சரி, கோவாவும் சரி, இது எல்லாம் சவுத் அமெரிக்கால இருந்து நமக்கு வந்ததுதான். அடுத்தது அமேசான் ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட். ஆனா அங்கேயும் இன்றைக்கு நிறைய அழிவு. அடுத்தது so who are we? We destroy, we worry about pollution, we worry about extinction and climate change, we want to preserve. யார் நாம? நெக்ஸ்ட் ஒன். இந்த எவல்யூஷனரி ட்ரீல கடைசியா வந்தவங்க நம்ம. இங்க we are late comer, small branch. ஹியூமன் பீயிங்ஸ் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இடத்துல கொண்டு வந்ததுனால ஏன் இந்த பீரியட ஒரு புது பீரியட்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நைட்ல பார்த்த படம். இதுக்கு முன்னாலே உலகத்துல எப்படி இந்த மாதிரி வெளிச்சம் இருந்திருக்கும்? ஹியூமன் பீயிங்ஸ் வரதுக்கு முன்னால கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னால கூட கிடையாது. இப்ப என்னைக்கு நைட்ல போய் நீங்க சேட்டலைட்ல படம் எடுத்தாலும் இப்படி வெளிச்சம் தெரியும். பூமியை நம்ம மாற்றி அமைச்சிட்டோம். அடுத்த படம் டிரான்ஸ்போர்ட். அது ஏரோப்ளேன் டிரான்ஸ்போர்ட் ஆனாலும் சரி, ஷிப் டிரான்ஸ்போர்ட் ஆனாலும் இந்த மாதிரிலாம் முன்ன கிடையாது. கடந்த 200-300 வருஷத்துல நம்ம பூமியை மாற்றி அமைச்சிட்டோம். அடுத்தது அதனால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு சொல்லி. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பீரியட ஒரு குறைஞ்சது இந்த ஹோலோசின் சொல்லுவாங்க, அந்த பீரியடை ஏன் நம்ம வேற ஒரு பேர் கொடுக்க கூடாது? ஆந்த்ரோபோசின் ஈப்போக். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிறகு நீங்க வெப்ல பாத்துக்கலாம். இது ஒரு முக்கியமான கருத்து. இப்போ போன மாசம் கூட ஒரு மீட்டிங் நடந்துச்சு யூரோப்ல. இந்த பீரியட் ஆந்த்ரோனா ஹியூமன் பீயிங், ஜியாலஜி. அடுத்த படம் இருக்கா பார்க்கலாம். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு நீங்க படிச்சிருப்பீங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இது கஷ்டமா இருக்கலாம் நினைக்காதீங்க. ஒரு புக்ல போய் இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கிடுங்க. ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல உங்க பெட்டுக்கு பக்கத்துல ஒட்டி வச்சுக்கிடுங்க, இல்ல மேல விட்டு தொங்க வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே வந்துடும். நான் அப்படிதான் படித்தேன் பிஎஸ்சி படிக்கும் போது.
அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கீழே இருந்து பேலியோசின், யூஓசின், ஆலிகோசின், மயோசின், பிளையோசின், பிளைசோசின்ல வந்து நிக்கிறோம்னு சொல்லுவீங்க. எல்லா ஏஜும் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஏஜ் பீரியட்ல இந்த கடைசி பீரியடை இப்ப மாத்த பாக்குறாங்க, ஆந்த்ரோபோசின் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன். So planet Earth in the Anthropocene epoch is where you and I are living and watching the Earth. நம்முடைய ஓரியம், நம்முடைய அடுத்தது இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்டு இல்லையா? நான் திருப்பி இப்ப எனக்கு 70 வயசு ஆச்சு, நான் உங்களை மாதிரி இப்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு வரணும்னு எனக்கு ஆசை. வந்தா நான் என்னென்ன படிப்பேன்? இதெல்லாம் கடந்த வருஷம் 15 வருஷத்துல நான் படிச்சுக்கிட்டது. இன்னும் எவ்வளவோ ஒரு மாசமா புது புது கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் படிக்க முடியும். நிறைய ஃபீல்டு விடாதீங்க. இதுதான் என் ஃபீல்டு, அதுதான் என் ஃபீல்டு, நான் இன்ஜினியரிங் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க, மெடிசன் தான் போறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிடுங்க. அதை விட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்க உலகம் வேற மாதிரி உலகம், இன்ஃபர்மேஷன் முழுசும் தேவையா இருக்கு. அடுத்தது நான் சொன்ன இந்த எவல்யூஷன் விஷயங்களை பற்றி நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஒரு ரேஷனலிஸ்ட் குரூப் இருக்காங்க சென்னையில். ரேஷனலிஸ்ட் குரூப் அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தினாங்க. அதில் சிம்பான்சிஸ் அவர் கசின், சோ இஸ் த நீம் ட்ரீன்னு ஒரு லெக்சர் கொடுத்தேன். நீங்க சும்மா இப்படி போட்டா கூட போதும், சிம்பான்சிஸ் அவர் கசின் நீங்க போட்டா கூட போதும், வெப்ல வந்துடும். நான் சொன்ன கருத்துக்களை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அடுத்தது அதே மாதிரி இந்த ஃபாசில் காமிச்சேன் பாருங்க. இந்த ஃபாசிலை பற்றி இது புதை நகரம்னு சொல்லி ஒரு டிவியில காமிச்சாங்க. சில சமயத்தில் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த தந்தி டிவியில. ஆனா அது யூடியூப்லயும் இருக்குது. ஃபாசில்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் அல்லது புதை நகரம் போட்டீங்கன்னா ஒரு 1/2 hour ஷோ நம்ம பக்கத்தில் எப்படி ஃபாசில் இருக்குது, அது எப்படி வந்துச்சு நீங்க பார்க்கலாம். அடுத்தது தேங்க்யூ. தேங்க்யூ. இருந்தா இவ்வளவு நேரம் நமக்கு தெரியாத பல விஷயங்கள், பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம உருவானோம் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா விளக்கின ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்ளுமாறு, கரவொலி எழுப்பி நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, கேள்விகள் இருந்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் தரத்துக்கு தயாரா இருக்கிறார். ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் முடிச்சுக்கலாமா? நாளைக்கு காலையில 9:30 மணிலேருந்து 5:30 மணிக்கு வரல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மீட் த சயின்டிஸ்ட், மந்திரமா தந்திரமா மற்றும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. நீங்க கட்டாயம் கலந்துக்கணும். வேலிடிட்டி ஃபங்க்ஷன், பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்கு. உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மத்தியானத்துக்கு. நீங்க உணவு எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். எல்லாரும் வரணும். உங்க பெற்றோர்களையும் கூட்டிட்டு வரணும். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் வரணும். நன்றி. இதோட சிறப்பான நிகழ்ச்சிகள் மீட் தி சயின்டிஸ்ட், மந்திரமா தந்திரமா இருக்குன்னு சொல்றேன். வரலாம். பேரண்ட்ஸ் மட்டும் லஞ்ச் இருக்காது சார். ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கலாம், வாங்க. பண்ணீங்களா?